அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் முத்துராமன், மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சார்ந்தவன். எங்கள் அப்பா இந்தியன் பேங்க் எம்ப்ளாயி. எங்கள் அப்பாவுக்கு நான் 3வது பையன். ஸ்கூலிங் மெட்ராஸில் கவர்மெண்ட் ஸ்கூலில். என்னுடைய மென்டர் எங்கள் அப்பா. மென்டர்னால் புரியலாம் சொல்லி வளர்க்கலை. வேலைக்கு போகாத, அடிமை உத்தியோகம், வளர்ச்சி கம்மியாக இருக்கும், உன் திறமைக்கேற்ற வளர்ச்சி வேணும்னால் வியாபாரம் பண்ணு, அப்புறம் இதை வளர்ச்சி அடையலாம். நீ எவ்வளோ பாடுபடுறியோ, உனக்கு எவ்வளோ திறமை இருக்கோ அதுக்கேற்ற வளர்ச்சி வேணும்னால் நீ வியாபாரம் பண்ணு. நீ வேலைக்குன்னு போனால் உனக்கு ஸ்ட்ரக்சர்டு குரோத்து தான், அதுக்கு மேலே உன்னால் வளர்ச்சி கிடச்சிடாது. உனக்கு எதுவுமே வியாபாரம் தெரியாட்டியும் பரவாயில்ல, 4 மாடாவது வாங்கி மேய். 4 மாடு 8 மாடாகும், 8 மாடு 16 மாடாகும். ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்குவா, வேகமாவா. இதுதான் எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசில் சொன்னது. அதை கேட்டனால எனக்கு தொழில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 10 வயசு 12 வயசில் எனக்கு ஆர்வம் வந்துருச்சு. தொழிலை நோக்கி போகிறேன். நான் எதை படிச்சுட்டு தொழில் பண்ணாலும், நான் விற்கும் பொருளுக்கு அதுதான் விலை. நான் 8th ஃபெயில் ஆகி பண்ணாலும், நான் டபுள் டாக்டரேட் வாங்கி பண்ணாலும், அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன காஸ்டிங் வைக்கமோ அதான் வைக்க முடியும். அதனால் நம்ம ரொம்ப படித்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், சீக்கிரம் நம்ம தொழிலுக்கு வந்துடணும், சம்பாதிச்சிடணும் அப்படின்ற ஆர்வத்தில் டிப்ளமோவை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா 10வது முடித்தா 15 வயசு, டிப்ளமோ முடித்தா 18 வயசு. சீக்கிரம் தொழிலுக்கு வரணுன்றக்கா டிப்ளமோ எடுத்தேன். அன்றைக்கி இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜும் கிடையாது, இவ்வளோ பாலிடெக்னிக்கும் கிடையாது. நான் 82ல் 10th படித்தேன். அன்றைக்கி மொத்தமே தமிழ்நாட்டில் ஒரு 12-15 இன்ஜினியரிங் காலேஜ் தான். இன்றைக்கி 500க்கு மேலே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான். இருந்தாலும் அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரம் வரணும். இன்றைக்கி என்ன கேட்டால் அது தப்பான முடிவு, அன்றைக்கி அந்த புத்திக்கு அது கரெக்டு. அப்படி எடுத்தேன். இன்றைக்கி கேட்டால் படிச்சுட்டு வந்துருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு 4 வருஷம் எக்ஸ்ட்ரா படித்தா தப்பு இல்லைன்னு இப்போ சொல்லுவேன். அந்த வயசில் எனக்கு தெரியல, சீக்கிரம் சம்பாதிக்கணும், வேகம் எனக்கு செட் பண்ணிக்கிட்டது. நான் 4 கோர்ஸுக்கு அப்ளை பண்ணேன் மெட்ராஸில். சிபிடியில் ஒன்று லெதர் டெக்னாலஜி, ஒன்று பிரிண்டிங் டெக்னாலஜி, இன்னொன்று கெமிக்கல் டெக்னாலஜி, இன்னொன்று மெக்கானிக்கல். கெமிக்கல் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் இருந்துச்சு, எனக்கு சீட்டு கிடைக்கல. ஃபார்வர்டு கம்யூனிட்டி. நான் 86% 10th எனக்கு சீட்டு கிடைக்கல. லெதர் கிடச்சிது, பிரிண்டிங் கிடச்சிது. பிரிண்டிங்க்கு இவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்குன்னு நான் அன்றைக்கி நினைக்கல. 82ல் வெறும் ட்ரெடல் ப்ரெஸ்ஸு தான். இப்போ பிரிண்டிங்கில் பெரிய ரெவல்யூஷனே ஆகிடுச்சு. நான் பிரிண்டிங் படிச்சிருந்தா கூட இன்றைக்கி அதுலேயும் பெருசாக வந்திருக்கலாம். பிரிண்டிங் இவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்குன்னு எனக்கு தெரியல. பிரிண்டிங் நான் தேர்ந்தெடுக்கலை. லெதர் எங்கள் தெரிஞ்சவங்களாம் நிறைய லெதர் டேனரிலாம் வச்சுருந்தாங்க, நிறையா இருந்தாங்க. லெதர் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் நான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ லேப் பக்கம் போட, உன்னால் அந்த நாத்தத்தை தாக்கு பிடிக்க முடிஞ்சால் லெதர் சரி, இல்லை சேராதுன்னாங்க. நான் இன்டர்வியூக்கு போகிறப்ப லேப் வழியாக போனேன், ஒரே கப்பு ஸ்மெல்லு. அதனால் லெதர் நான் சேரலை. மெக்கானிக்கலுக்கு 3000 ரூபா லஞ்சம் கேட்டாங்க. காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து படிக்கக்கூடாது, நான் வாங்கின மார்க்குக்கு எங்கே சீட்டோ அங்கே படித்தா போதும் அப்படின்ற முடிவு. அதுவும் அன்றைக்கி பாலிசியாக வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாம் வளர்ச்சிக்கு தடை, ரொம்ப பாலிசி வச்சுக்கூடாது. அன்றைக்கி அந்த பாலிசி வச்சுருந்தேன் அந்த வயசில். அதனால் வேணாம், அந்த 3000 ரூபாய்க்கு நான் அண்ணாமலை பாலிடெக்னிக் செட்டிநாட்டில் படித்தேன். மாதத்துக்கு மெஸ் பில் 110 ரூபா, 3 வருஷ கோர்ஸே 3000 ரூபாய்க்கு முடிச்சிடலாம். அன்றைக்கி எங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு 3000 ரூபானால எங்கள் அம்மாவோட வளையலை கொண்டு அடமான வச்சா தான் 3000 ரூபா கொடுக்க முடியும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி 5 பேர் சாப்பிட்ணும், 3 பசங்க, அப்பா அம்மா 5 பேர் சாப்பிட்ணும், மான மரியாதையோடு வாழணும்னா அதுக்கு பணம் சரியாக இருக்கும் சம்பளத்துக்கு. அந்த எக்ஸ்ட்ரா பணம் மருத்துவ செலவுக்கெல்லாம் ஜொல்லோன் தான். அதுதான் குடும்பத்தோட சூழ்நிலை. 85ல் நான் டிப்ளமோ முடித்தேன். 85ல் டிப்ளமோ முடித்தேன் அண்ணாமலை பாலிடெக்னிக்கில். வெள்ளிக்கிழமை மணிக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு பரீட்சை எழுதினேன். சாயங்காலம் 4 மணிக்கு திருச்சியில் வேலைக்கு சேர்ந்தேன். காரைக்குடியிலேருந்து திருச்சிக்கு வர 2.5 மணி நேரம் பஸ் டைமிங் தான் அது. அடுத்தவனாக இருந்தால் திங்கக்கிழமை மணிக்கு வேலைக்கு சேரலான்னுவான். ஹாஸ்டல்லே 3 வருஷம் சாப்பிட்டாச்சு, நல்லா சாப்பாடு வீட்டில் இருந்துட்டு சாப்பிட்டு வேலைக்கு சேரலான்னு பார்ப்பான். எனக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி அது ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன், அன்றைக்கி அதெல்லாம் சொல்ல தெரியாது. நான் ஜெயிக்கணும், இவ்வளோ தான் எனக்கு தெரியுமே ஒழிய, ஆண்டவன் எல்லாருக்கும் கொடுத்த ஒரே ரிசோர்ஸ் நேரம். இந்த நேரத்தை எவன்லாம் ஒழுங்காக பயன்படுத்தினானோ அவன்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான். இந்த நேரத்தை எவன்லாம் அடுத்தவனை பற்றி பேசினானோ அவன்லாம் வீணாக போயிட்டான். டெய்லி 1/2 மணி நேரம் அவனை பற்றி யோசிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு தில் இருக்குன்னு தெரியல. எவனுமே அவனை பற்றி பேச மாட்டான். அடுத்தவனை பற்றி கேட்டால் விடிய விடிய பேசுவான். உன்னை பற்றி சொல்கிறானோ சொல்கிற மேட்டர் இருக்காது, பயம். அதனால வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னால் உங்களை பற்றி முதல்ல யோசிங்க. நீ யார், உன் ஸ்ட்ரென்த் என்ன, உன் வீக்னஸ் என்ன, உன்னால் என்ன முடியும்னு நீங்கள் சுய பரிசோதனை டெய்லி பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணாதான் ஜெயிக்கலாம். வெளியே மோட்டிவேஷனில் வந்துடும், சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி மீட் அட்டன் பண்ணால் ஜெயிச்சிடலாம், எக்ஸ்பென்ஷன் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீ முதல்ல தயாராகு. நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்க, உனக்கு என்ன முடியும்னு தெரிஞ்சுக்க, உன் திறனை கூட்டிக்க, எங்கே வீக்காக இருக்கிற. அதனால் உன்னை பற்றி டெய்லி 1/2 மணி நேரம் யோசிச்சிரு. ரொம்ப பயமாக இருக்கும், யோசிக்க முடியாது, பேசுகிறது ஈஸியாக இருக்கும். அவனை பற்றி யோசிக்கிறதுக்கு பயங்கர பயம்.
ஏன்னா நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியும்ல. அது ரொம்ப கஷ்டம். அது யோசிங்க முதல்ல ஜெயிக்கணும்னா. டயத்தை நான் வேஸ்ட் பண்ணுன்ற கூட நான் வந்து சேர்ந்தேன் விகேஎன் ஸ்ட்ரக்சரல்ஸில் வேலைக்கு சேர்ந்தேன். திருச்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும் விகேஎன் என்னென்னு. நான் சேர்ந்தப்போ ஷிஃப்ட்டு சூப்பர்வைசர் வேலை, மாதம் 400 ரூபா சம்பளம். 2 வருஷம் வேலை பார்த்தேன். நான் விலகிறப்ப எனக்கு 6000 ரூபா சம்பளம், கெஸ்ட் ஹவுஸு, டிரைவரு, சமையக்காரன். நான் படித்த படிப்புக்கு இல்லை, கான்ட்ரிபியூஷன் டு த கம்பெனி. ஒரு நாளைக்கு 16லேருந்து 18 மணி நேரம் வேலை செய்வேன். 16லேருந்து 18 மணி நேரம் வேலை செய்வேன். நான் காலேஜில் கற்றுக்கிட்டதை விட வீக்கெண்டில் கற்றுக்கிட்டது தான் ஜாஸ்தி. வீக்கெண்டில் என்ன கற்றுக்கிட்டேன்னால் முடிவெடுக்கும் திறன். எங்கள் ஓனர்கிட்ட முடிவு எப்படி எடுக்குன்னு கெடுக்குவேன். இவ்வளோ தான் டைம் முடிவு எடுக்க, இதுக்கு அடுத்த முடிவு எடுத்துருவேன். அவ்வளோ ஸ்பீடாக முடிவு எடுக்கணும்னால் அந்த சப்ஜெக்டில் அவ்வளோ நாலேஜ் இருக்கணும். சப்ஜெக்டே தெரியாமல் முடிவு எடுத்த அவ்வளோதான். அந்த சப்ஜெக்ட் அவ்வளோ நாலேஜ் இருந்தால் தான் அவ்வளோ முடிவு எடுக்க முடியும். அவர் அப்படி முடிவு எடுப்பார். அதை கற்றுக்கிட்டேன். என் தன்னம்பிக்கை கூடுனுச்சு. பல கோடி ரூபாய்க்கு நான் ஜாப் திருச்சி வீக்கெண்டில் பண்ணேன். டிராயிங் எந்த டிராயிங்கை கொடுத்தாலும் என்னால் ஒரு ப்ராடக்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அந்த கம்பெனியில் வேலை செய்கிறப்ப. 18 வயசுலேருந்து நான் 20 வயசு வரைக்கும் வேலை செஞ்சேன். எங்கள் அப்பா ஒரு வாட்டி அந்த கம்பெனிக்கு பார்க்க வந்தார். வந்தப்போ முத்துராமன் இருக்கானா அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அப்பாவை கெஸ்ட் ஹவுஸில் உட்கார வச்சு செக்யூரிட்டி பயங்கரமாக கவனிக்கிறான். அப்போ எங்கள் அப்பாவுக்கு புரிஞ்சு, இங்கே பையன் நம்ம பையன் தான் ஆளாயிட்டான் போல் தெரியுது, நம்மளையே அவ்வளோ மதிக்கிறானா, பையனுக்கு ஏதோ இங்கே மரியாதை இருக்குன்னு நான் வந்தேன். ஏன்னா ஃபேப்ரிகேஷன் யார்டு நடந்து உள்ளே வர்றேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள எங்கள் அப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ தொழிலுக்கு ரெடி ஆகிட்டா சொல்லு, நான் உனக்கு முதல் தரேன், நீ தொழில் பண்ணலான்னாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அதை விட ஆர்வம், நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் வரப்போகிறேன், ரெடி ஆகிட்டான் போலன்னு. எங்கள் அப்பா இன்றைக்கி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் நான் வேலையை விட்டேன். நான் வாழ்க்கையில் பண்ண முதல் தப்பு. சொன்ன உடனே நான் வந்து வேலையை விட்டேன். ஏன் வேலையை விட்டேன்னா எனக்கு அந்த ஆர்வம். எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த முதல் 55,000 ரூபா. நான் தொழில் பண்ண தேர்ந்தெடுத்த ஊர் வந்து மதுரை. ஏன்னா நான் திருச்சியில் வீக்கெண்ட் அந்த துவாக்குடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் நான் எப்படி வேலை செய்யணும்னு தெரியும். என் முகம் யாருக்கும் தெரியாது. முத்துராமன்றவன் எவ்வளோ நேரம் வேலை செய்வான், வீக்கெண்டில் கான்ட்ரிபியூஷன் என்ன. ஏன்னா பாய்லர் நான் சேர்ந்தப்போ வந்து 6 மாதத்தில் டிஸ்பேட்ச்சு. என்ன நான் விலகிறப்ப நான் பாய்லர் 21 நாளில் டிஸ்பேட்ச்சு. அப்போ எவ்வளோ வட்டி மிச்சம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்போம். அப்போ வந்து ஒரு திறமையான ஒரு இன்ஜினியர் ஒருத்தருக்கான், அவன் பேர் முத்துராமன். நான் தொழில் பண்ணி தோத்துட்டால் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் என்ன வேறு எவனா ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்துருவான். அது நான் என் முதலாளிக்கு பண்ணுற துரோகம். அதுக்காக நான் திருச்சியை விட்டு போகணுன்றதுக்காக நான் மதுரைக்கு போனேன். வாழ்க்கையில் பண்ண 2வது தப்பு. இண்டஸ்ட்ரீஸுக்கும் மதுரைக்கும் சம்மந்தமே இல்லை. வெள்ளைக்காரன் காலத்தில் ஆரம்பித்த ஃபென்னரும் மெஜரா கோட்ஸும் டிவிஎஸ் தவிர இன்றைக்கி வரைக்கும் எந்த கம்பெனியும் இல்லை. நான் மதுரையை செலக்ட் பண்ணேன். மதுரை ஒரு பெரிய ட்ரேடிங் ஹப்பு, இண்டஸ்ட்ரீஸ் ஹப்பு கிடையாது. நான் முதல் பண்ண வியாபாரம் என்ன லேத்து மில்லிங்கு ட்ரில்லிங் மிஷின்லாம் வாங்கி நான் ஃபஸ்ட்டு பண்ண வியாபாரம் வந்து சைக்கிள் ரிக்ஷா ஸ்பேஸ். அதை நான் மேலமாசி இதில் மார்க்கெட்டுக்கு விற்க போகிறேன். அது அடிசரக்கு வியாபாரம்னா கேட்டாங்க. எனக்கு அது கேட்கவே கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே நான் பாய்லர் பண்ணேன், இன்ஸ்பெக்ஷனு, ரூல்ஸு, ரெகுலேஷனு, டோட்டல் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி. பிஹெச்எல்ல வேலை செஞ்சு அந்த மாதிரி ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி. அங்கே வந்து அது கச்சடா வியாபாரம் மாதிரி, துண்டு சீட்டா வியாபாரம் மாதிரி பேசினானுங்க. என்னால் காது கொடுத்து கேட்க முடியல. தொழிலை மாற்றினேன். டெக்ஸ்டைல் மில், மெஷினரி ஸ்பேஸ். இன்றைக்கி பேங்க் வளர்ந்த அளவுக்குலாம், டெக்னாலஜி வளர்ந்த அளவுக்குலாம் அன்றைக்கி இல்லை. நான் என்னோடய 21வது வயசில் தொழில் ஆரம்பித்தேன். 1990s நான் தொழில் ஆரம்பிக்கிறேன். பேங்க்கில் செக்கு கிளியரிங் போட்டால் 21 நாள் ஆகும். அவுட் ஸ்டேஷன் செக்கு கிளியர் ஆகிட்டு வரதுக்கு 21 நாள் ஆகும். ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், நெஃப்ட்லாம் கிடையாது. அதுலேயும் மில்லுக்காரன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் செக் தருவான். அவன் சொன்னால் தான் பாஸ் ஆகும். அது வரைக்கும் பெண்டிங் வச்சுருப்பான். அந்த காலகட்டம். எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த பணம் எனக்கு பத்தலை, ஒர்க்கிங் கேபிட்டல் பத்தலை. இங்கே நான் பல கோடிக்கு ஜாப் பண்ணவேன். எனக்கு டெய்லி 1 லட்ச ரூபா ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும். எங்கள் அப்பா கொடுத்த 50,000 மிஷினரிக்கே சரியாக போச்சு. பணம் இருந்தால்தான் பணத்தை பண்ணலாம், பணம் இல்லாட்டி பணம் பண்ண முடியாது. அப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் வேணும். அர்ஜென்ட்டாக பணம் வேணும்னா எவ்வளோ வேணும்? ஒரு நாளைக்கு 1 லட்சமாவது ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும். ஒரு நாளைக்கு 1 லட்சம்னா மாதத்துக்கு 25 ஒர்க்கிங் டே, ஒரு 25 lakhs நம்ம வந்து குயிக்காக ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணால் தான் நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு நான் செலக்ட் பண்ணது அடுத்தது வந்து ஷேர் மார்க்கெட்டு. சொந்தக்காரங்கிட்ட பணத்தை பாரோ பண்ணி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணேன். தூங்கி எழுந்திரிச்சேன், விலை ஏறினுச்சு. தூங்கி எழுந்திரிச்சேன், விலை ஏறினுச்சு. உலகத்தில் நான் தான் பெரிய கட்டிக்காரன்னு நினச்சேன். ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கிறோமேனு. 1994, 93 அர்ஷத் மெத்தா ஸ்கேம். இன்றைக்கி இருக்க மாதிரி டிமேட் அக்கௌண்ட்லாம் கிடையாது. ஷேர் சர்டிஃபிகேட்டு, நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு எல்லாம் புக் க்ளோசர் டைம், நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு கம்பெனிக்கு போயிருக்கு. அர்ஷத் மெத்தா ஸ்கேம் கொலாப்ஸ் ஆகுது. நிறைய பேங்க் எம்ப்ளாயி அந்த பீரியடில் பேங்க்லேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணாங்க. ஷேரில் எல்லாருக்குமே லாஸ் ஆனவன் பூரா எடுத்த ஒரே ஈஸி எக்ஸிட்டு, ஈஸியான முடிவு மருந்து குடித்து செத்து போகிறது, சூசைடு. மான மரியாதையோடு செத்து போயிடணும். கடன் அடைக்க முடியாது. இத்தனை கடன் அடைக்க முடியாட்டி மருந்து குடிச்சு செத்து போயிட்டால் வேலை முடிஞ்சு. அதுதான் எல்லோரும் பண்ண முடிவு. என்னுடைய 23வது வயசில் எனக்கு 18 லட்ச ரூபா கடன். அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா அம்மாலாம் மெட்ராஸில் இருக்காங்க. எனக்கு கல்யாணம் பேசுகிறாங்க. நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை.
ஏன் ஒத்துக்கல? என்கிட்ட பணம் இருந்தால் நான் சாப்பிட்டு இருப்பேன், பணம் இல்லாட்டி தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்கலாம். என்னை நம்பி ஒரு ஜீவனையும் பட்னி கிடக்க போகிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? எனக்கு எதுக்கு கல்யாணம்? கல்யாணம் வேண்டாம். எங்கள் அப்பா மட்டும் இந்த டீட்டெயில்ஸ் சொல்ல, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். ஏன்டா வேணாம் சொல்லு? இல்லை, என்ன தொழில் பண்ணால் கொஞ்சம் நஷ்டம், கடன் அடைச்சோன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எவ்வளோ நஷ்டம்னு சொல்லு, எவ்வளோ கடன் சொல்லு, நம்ம கடன் அடைச்சோன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்க. நான் எவ்வளோ கடன் சொல்கிறேன், நீங்கள் கடன் அடைக்கக்கூடாது, திருப்பி எனக்கு முதல் தரணும், எனக்கு முதலாக தந்தால் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். சரி, நீ எவ்வளோ கடன் சொல்லு அப்படின்னாங்க. நான் வாழ்க்கையில் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சொன்ன ஒரே பை அவ்வளோதான், 2 லட்ச ரூபா கடன் சொன்னேன். திறந்த வாயம் 3 நாளைக்கு மூடல. இன்னொரு 30 வருஷம் நான் பேங்க் வேலைக்கு போக முடியுமா அந்த கடன் அடைக்கிறதுக்கு? என்னடா அப்படி சொல்கிற? நம்ம குடும்பத்துக்கே தொழில் சுட்டு போட்டாலும் வராது, திருப்பி ஷிஃப்ட்டு சூப்பர்வைசரிக்காக போயிரு, எங்கேயாவது கூலிக்கு மாறடி, செத்துக்கிட்டு போயிடாது, வந்து தொலை. இங்கேருந்து எதே நீயா தனியாக திரியிற, பேசாமல் வந்து தொலை, இங்கே எதுவும் பண்ணாத, நம்ம தொழில் பண்ணதெல்லாம் போதும், நம்மளாம் அடிமைக்கே பிறந்தவன், அடிமையாக செத்துடுவோம், பேசாமல் வந்துடு. இல்லை நான் எங்கே தொலைச்சனோ அங்கே தேடுறேன், நான் கெட்ட செலவு பண்ணி ஒன்றும் பணத்தை விடலை, எனக்கு அந்த 2 லட்சத்தை கொடுங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். 94 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பண்ண நல்ல முடிவு. நான் மதுரையை சுற்றி மில்லு ஸ்பேர்ஸ் சப்ளை பண்ணாலும் நான் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸுக்கு வாரத்துக்கு 2 நாள் கோயம்புத்தூர் போயிட்டு வருவேன், கேஸ்டிங்கு, நைலானு, டப்லானு, ஐலம் வாங்குறதுக்கெல்லாம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸை கோயம்புத்தூராக மாற்றிட்டு மார்க்கெட்டிங் பிளேஸை மதுரையாக மாற்றினேன். யார் கூட இருக்கிறோமோ அதுதான் நம்ம ஆகும். கோயம்புத்தூரில் ஆண்டர்ப்ரனர் ஜாஸ்தி இருக்க ஏரியா வெஸ்டர்ன் பெல்ட் ஆஃப் தமிழ்நாடு, சேலம், ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர். இது கல்ச்சரே வேறு. அங்கேருந்து யாரும் தோத்தான்னா அவன் தப்பே ஒழிய அந்த ஊர் தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு என்வரன்மெண்ட்டு. ஏன்னா ஹார்ட் ஒர்க்கிங்கு. கோயம்புத்தூர் பண்ண சொன்னேன், எனக்கு நிறைய மில்லு கிளைண்ட் இருக்குது, என்னை நம்பி யாரும் அவன் பொருளை கொடுத்தாலும் நான் மில்லுக்கு விற்றுட்டு லாபத்தை எடுத்துகிட்டு உனக்கு அசலாக தர்றேன்னு ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணாங்க. நான் பண்ணுற ரெகுலராக ட்ராலி, புள்ளீஸு, இதெல்லாம் நான் வந்து அப்பு ஷாஃப்ட் இதெல்லாம் சப்ளை, மெக்கானிக்கல் ஸ்பேர் சப்ளை பண்ணாலும் அதோட பேரிங்கை வாங்கி விற்க ஆரம்பித்தேன், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வாங்கி விற்க ஆரம்பித்தேன், ட்ராலிஸ் பண்ணேன், நிறைய ப்ராடக்டை கூட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிட்டு வருது. நான் இங்கே மில்லுக்கு சப்ளை பண்ணுறப்பே டிஎன்பிஎல் கரூருக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு என்ட்ரியே கிடைக்கல. எனக்கு ஒரு சான்ஸ் என்ட்ரி கிடச்சிது. ஏன் டிஎன்பிஎல் கரூர்னால் மில்லில் 60 நாளில் செக்கு, டிஎன்பிஎல்ல 7 நாளில் டிராஃப்ட்டு. அப்போ ஃபாஸ்ட்டாக டர்ன் ஓவர் பண்ண முடியும். டிஎன்பிஎல் எனக்கு என்ட்ரி கிடச்சிது, சப்ளை பண்ண ஆரம்பித்தேன். 7 நாளில் பேமெண்ட்டு, ரொட்டேஷன் ஃபாஸ்ட்டாச்சு. அப்போ தான் மேட்டூர் அலுமினியம் திறந்தாங்க. ஸ்டெர்லைட் குரூப் வந்து மால்கோ வாங்கிட்டு திறந்தாங்க மேட்டூர் அலுமினியத்தில். ஒரு பெரிய டெண்டர் பேப்பரில் போட்டிருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், என்கிட்ட பணம் கிடையாது, இந்த டெண்டர் எடுக்க நீ பணம் போட்டால் இதை வாங்கி சப்ளை பண்ணால் ஆளுக்கு பாதி லாபம்னு இன்வெஸ்ட் பண்ணேன். 1997 கடனை பூரா அடைச்சி ஜீரோக்கு வந்தேன். 18 லட்சம் கடன் அடைச்சி. என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சாலும் சரி, ஜீரோ ரொம்ப முக்கியம். மைனஸில் இருக்கவனுக்கு அதிர்ஷ்டம் வரவே வராது, ஜீரோ வரணும். அந்த பிரச்சனையை தீர்த்து எப்போ ஜீரோவுக்கு வர்றோமோ அதில் நம்மளால் ஜெயிக்க முடியும். அதை வந்து தெளிவாக வச்சுக்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பசி ஜாஸ்தி, தேடுதல் ஜாஸ்தி. எவ்வளோ பண்ணாலும் பத்தாது, 100க்கு 100 மார்க் போட்டாலும் பத்தாதுன்னு நினைப்பேன். அதுக்கு மேலே ஏன் போடல, எதாவது பண்ணலாமான்னு. எவ்வளோ பண்ணாலும் பத்தாது. அது வந்து பேராசை இல்லை, கிரீடிலாம் கிடையாது. இன்னும் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியும், நான் ஏன் பண்ணல. அதனால தேடுதலும், என்னுடைய தேவைகளும் தேடுதலும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு தொடருது. இப்போ நான் எவ்வளோ பண்ணாலும் எனக்கு இன்றைக்கி எனக்கு பத்தலை, நான் லாய்க்கலன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் எதாவது பண்ணணும் அப்படி நினைக்கிறாள். அப்படி தேடுதலப்போ தான் எனக்கு கிடைச்சது தான் இந்த லட்சுமி செராமிக்ஸ். இந்த தொழில் 1997 மே 19 ஆரம்பித்தோம். என்னுடைய பழைய கம்பெனி பேர் அழகு இன்ஜினியரிங் நடந்துக்கிட்டு இருக்குது. லக்ஷ்மி செராமிக்ஸ்னு 3 பேரோடு ஆரம்பித்தோம். 2000லேருந்து 2010 வரைக்கும் இந்த நாடு வளர்ந்துச்சு, அபரீத வளர்ச்சி இந்தியா. அப்போ தான் எல்லாம் ஓப்பன் அவுட் ஆகுது, எல்லா இண்டஸ்ட்ரி ஆகுது, லைசன்ஸ் ராஜ் கட்டாது. இந்தியாவோட வளர்ச்சியே 2000-2010. அந்த பீரியடில் யாரெல்லாம் ரிஸ்க் எடுத்து தொழில் பெருசாக பண்ணானோ அவன்லாம் ஜெயிச்சிட்டான். அன்றைக்கி யாரெல்லாம் பண்ணல வேடிக்கை பார்த்தானோ இன்றைக்கி வரைக்கும் வேடிக்கை பார்க்குறான். ஏன்னால் எனக்கு நீச்சல் தெரியும். எனக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி நாடு வளருது, அதில் குதித்து நீச்சல் அடிக்கிறேன். வெள்ளம் அடித்த ஸ்பீடு, நான் நீஞ்சின ஸ்பீடு, ரெண்டும் சேர்த்து வளர்ச்சி. அதான், இல்லாட்டி அபரீத வளர்ச்சியெலாம் வராது. நம்ம ஊரில் சும்மாவே இருப்பான், நம்ம கூட கிளாஸில் படித்தவன், காலேஜில் படித்தவன் திடீர்னு வளர்ந்துட்டான்னா இவன் என்ன சொல்லுவான், யாருக்கோ பினாமின்றான். அப்போ தான் இவனுக்கு தூக்கம் வரும். என் கூட சுற்றினா அதே ஸ்கூலு, அதே வாத்தியார், அதே தெரிஞ்சால் இவன் மட்டும் எப்படி திடீர்னு பணக்காரனானா? உழைப்போட அருமையே தெரியாது, அந்த உழைப்புன்றதுக்கு என்னன்னு அர்த்தமும் புரியாது. ஏதாவது இப்படி சொல்லிட்டா உண்டு. 97ல் 3 பேரோட லட்சுமி செராமிக்ஸ் ஆரம்பித்தப்போ நாங்கள் குஜராத் டைலுக்கு தான் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தோம்.
மதுரையில் அதிசயம் சொல்லிட்டு ஒரு வாட்டர் தீம் பார்க் கட்டினார். அண்ணாச்சி மணி அண்ணாச்சி வந்தார். அவர் சொன்னார், நீ வந்து ஹோல்சேல் மட்டும் பண்ணாதான் பண்ணால் ஜெயிக்க முடியாது, ரீட்டைல் கம்பைன் பண்ணினார். நான் அப்போ கேட்டேன், இப்போ தான் நான் கடன்லாம் வாங்கி ஜீரோக்கு வந்திருக்கிறேன், இப்போ திருப்பி இன்னொரு வாட்டி நான் ரீட்டைல்லாம் கடன் வாங்கணுமா என்ன? தெரியாத தொழிலுக்கு கடன் வாங்கினாலும் நட்டம், தெரிஞ்ச தொழிலை பெருசாக பண்ணாட்டியே நட்டம், நீ துணிஞ்சு பண்ணுனாரு. நான் வந்து திருப்பி கடன் வாங்கி அடுத்த ரவுண்டு எக்ஸ்பான்ஷன் போகிறேன், ரீட்டைலுக்கு போகிறேன். போகிறப்ப என்கிட்ட ஹோல்சேல் வாங்கின கடைக்காரன் பூரா அப்ஜெக்ட் பண்ணான், நீ ஹோல்சேல் பண்ணுறப்ப ரீட்டைல் பண்ணால் உன்ட்ட வாங்க மாட்டேன்னு. நீ வாங்கினா வாங்க, வாங்காட்டி போ. லோக்கலில் ரீட்டைலு, வெளியூருக்கு ஹோல்சேலு, கடையை வளர்க்க ஆரம்பித்தோம். ஒரு குவாலிட்டி ப்ராடக்டோடு இருந்தால் தான், தரத்தோடு இருந்தால் தான் நிலச்சி நிற்க முடியும். என்ட்ரி எப்படி வேணால் இருக்கலாம், நம்ம டெஸ்டினி என்னன்றதை நம்ம முடிவு பண்ணணும். திங்க் பண்ணி போகிறப்ப அப்போ ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் வேணும். இந்தியாவிலே எது பெஸ்ட்டு பிராண்டு, அந்த பிராண்டுக்கு நாங்கள் டீலர் ஆகணும்னு நினச்சோம். அன்றைக்கி பெஸ்ட்டு பிராண்டு கஜாரியா, இன்றைக்கி வரைக்கும் கஜாரியா தான். வேர்ல்டு நம்பர் 7 நம்பர் கம்பெனி, இந்தியாவில் நம்பர் 1 கம்பெனி கஜாரியா. நாங்கள் டீலர்ஷிப் கேட்டோம். அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் எங்கள் கடையை வந்து பார்த்தான், எங்களை பார்த்தான், நீ எல்லாம் இந்த கல் விற்க தகுதி இல்லை, உனக்கெல்லாம் விற்க துப்பு இல்லை அப்படின்னு போயிட்டான். வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்கிறாங்க, கனவு கண்டா ஜெயிச்சிடலாம், கனவு கண்டா ஜெயிச்சிடலான்னு. கனவுலாம் கண்டா ஜெயிக்க முடியாது. வெறி வரணும், வெறி வந்தால் தான் ஜெயிக்கலாம். வெறி எப்போ ஒரு நாள் வாழ்க்கையில் சின்ன சின்ன அவமானங்களை செஞ்சீங்க, அவமானங்கள் தான் உங்களுக்கு வெறியாக மாறணும். வெறி தான் உங்களை செயல்பட வைக்கணும். உங்கள் செயல் தான் வெற்றியை கொடுக்கணும். அவமானத்துக்கு வசனமாக எமோஷனில் பேசிட்டு போயிடக்கூடாது. உங்களை எவனா அவமானப்படுத்தினால் நீங்கள் வளர போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த அவமானத்தை உள்ளே வச்சுட்டு கோபமாக வச்சு செயல்படுங்க. உங்கள் செயல் வந்து அவனை மிரட்டணும். ஒரு அவமானங்கள் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். அவ்வளோ அவமானங்கள். எங்கள் அப்பா இந்தியன் பேங்க்கில் வேலை பார்த்தாங்க. நான் அழகு இன்ஜினியரிங் லேத்து வாங்க லோன் கேட்டேன், கொலாட்டல் இல்லாமல் தரமாட்டேன்னா அந்த பேங்க்காரனோட சண்டை போட்டேன். எனக்கு லோன் தரல, ஃபார்ம் அங்கேயே கிழிச்சு போட்டு வந்தேன். அவமானம். அன்றைக்கி வெறும் 40,000 லோன் தரல பேங்க்கு. இன்றைக்கி எத்தனை கோடி கேட்டாலும் கடன் தருது. நான் பேங்க்கு போய் கேட்கல, பேங்க் என்ன வந்து கேட்குது, என் ரூமில் என் டேபிள் வச்சு போடுறேன், இங்கே வச்சு போட்டால் கை வலிக்குது, இங்கே கொடுன்றேன், இங்கே கொடுக்குறான் வாங்குறதுக்கு. அதே பேங்க்கு நம்மளை யாருன்னு உலகத்துக்கு நிரூபித்தா வச்சு கொண்டாடும். அது வரைக்கும் சந்தேகமே படும். அந்த கொஸ்டினில் கூட கேட்டார், பேங்க் உதவுமா என்னன்னு. நான் அதுக்கு தனியாக வந்துடுறேன். அதனால நம்மளை ப்ரூவ் பண்ணும், ப்ரூவ் பண்ணால் வச்சு கொண்டாடும். கஜாரி எனக்கு டீலர்ஷிப் தரல, உடனே நம்ம கோச்சிட்டு போயிடுறதா, வசனமாக பேசுகிறதா. திருப்பி காலம் உருண்டோடுது. 2 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனிக்கு பிரச்சனை, டார்கெட்டு மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு டார்கெட் ஓடலை. திருப்பி நான் டீலர்ஷிப் கேட்குறேன். இன்றைக்கி நீ 2 லோடுக்கு அட்வான்ஸ் டிடி கொடுத்தனா உனக்கு டீலர்ஷிப் தரேன்றாங்க. நான் அட்வான்ஸ் டிராஃப்ட் கொடுக்குறேன், டீலர்ஷிப் எடுக்கிறேன். எந்த கஜாரியா லட்சுமி செராமிக்ஸ் கஜாரியா விற்க லாய்க்கில்லைன்னு சொன்னிச்சோ, அதே கஜாரியாவுக்கு கடைசி 10 வருஷமாக ஆல் இண்டியா நம்பர் 1 டீலர் லட்சுமி செராமிக்ஸ். சரி, ஒரு பிராண்டு பண்ணிவிட்டு அதிர்ஷ்டத்தில் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. சோமானிக்கு ஆல் இண்டியா நம்பர் 1 டீலராக வந்தோம். நிட்கோக்கு ஆல் இண்டியா நம்பர் 1 டீலர். கோலர் ஸ்வீட்டுன்னு சொன்னால் தெரியாது, தின்னா தான் தெரியும். சக்ஸஸ் வந்து சொன்னால் புரியாது, அனுபவிக்கணும். அனுபவிச்சு அதை ஹேபிட்டாக மாற்றணும். ஹேபிட்டாக மாற்றினா நம்மளை விட்டு போகாது. சக்ஸஸ் அடையிறது ஈஸி, சக்ஸஸை ரீட்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ சக்ஸஸை ரீட்டைன் பண்ணணுன்னால அதை ஹேபிட்டாக மாற்றணும். வின்னிங்கை வந்து ஒரு ஹேபிட்டாக மாற்றணும். அதை நாங்கள் வந்து எங்கள் கடைக்கு நாங்கள் கல்ச்சருக்கு மாற்றிட்டோம். 3 பேரோட 97 ஆரம்பித்த லட்சுமி செராமிக்ஸு இன்றைக்கி 26 வருஷ ஜேர்னியில் 16 ஊரில் 18 கடையோட 500 பேருக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட ஒரு 500 கோடி டர்ன் நோக்கி போயிட்டுருக்குறோம். இதுதான் கடையோட வளர்ச்சி. என்ன தான் பண்ணாலும் ட்ரேடரு பிக் ட்ரேடர்னு சொல்லுவான். ட்ரேடருக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் ஓன் பிராண்டுக்கு வந்தோம். எங்களுடைய ஓன் பிராண்டு அர்ஷா ஒரு ஓன் பிராண்டு. இன்றைக்கி அது 150 கோடிக்கு பண்ணுறோம், அது ஓன் பிராண்டு. அடுத்து சானிட்டரில் ஒரு ஓன் பிராண்டு வரப்போகிறோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம், காஃபி பிளான்டேஷனில் இருக்கிறோம். எவ்வளோக்கு செயல்பட முடியுமோ அவ்வளோக்கு செயல்படுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாப்பயிலும் மயில்கல்னு தான் ஒரே இடத்துல நிற்கணும், பாக்கியெல்லாம் நகர்ந்து போகணும். சுடுகாட்டுக்கு போகிற முன்னாடி செகண்ட் வரைக்கும் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டு செத்து போகணும், இல்லாட்டி நம்ம இத்து போயிடுவோம். செயல்படுவன் மனிதன் செயல்படணும். அது தொழிலுக்காக இருக்கலாம், ஆன்மீகத்தில் இருக்கலாம், அரசியலில் இருக்கலாம், சேவையாக இருக்கலாம். ஆனால் செயல்படணும், இல்லாட்டி பிறந்ததே வேஸ்ட்டு. பூமிக்கு பாரமாக இருக்காதீங்க. உங்களுக்கோ உங்கள் நாட்டுக்கோ மக்களுக்கோ புரோஜனமாக இருந்து வாழ்க்கையில் வெற்றியடைங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இந்த ஏரியாவில் மிகப்பெரிய பிராண்டுகளே இப்போது ஒவ்வொரு பின்கோடுக்குள்ளேயும் வராங்க. அப்படி வரையில் அவங்களோட மார்ஜின் பெரிய சிக்கலாக இருக்குது. இது வரக்கூடிய நாட்களில் எல்லா பிராண்டும் அவங்க சின்ன சின்ன டயர் 1 டயர் 2 சிட்டிலையும் வந்துட்டாங்கன்னா இந்த தொழிலில் இருக்கவங்களோட நிலைமை என்னவாக போகுது? அடுத்த கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்ன சேம் தொழிலில் தான்
நான் பதில் இல்ல சொல்றேன். இல்ல ஒரு கேள்வி தான் முடிச்சிருக்கேன், இன்னும் 2 இருக்கு. இந்த 3க்கு சொல்லிடுறேன், அடுத்த 2க்கு வரலாம். 2024 எப்படி இருந்தாலும் இல்லாட்டி நம்ம வாழணும். நல்லா இருந்தால் நல்லா வாழ போகிறோம், இல்லை சுமாராக வாழ போகிறோம். ஆனால் நம்ம செயல்படணும். நம்ம வேலையே செய்யணும் இல்லையா, ரிசல்ட் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அதனால நம்ம வாட்டுக்கு செயல்பட்டு இருப்போம். நேற்றோட இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும், இன்னையோட நாளைக்கு நல்லா இருக்கணும், இவ்வளோதான் என் தேவையை ஒழிய ஒரு பயங்கர கனவெல்லாம் கட்டிட்டுலாம் வாழ்ந்துட வேணாம். அதை எப்படி வந்தாலும் நம்ம எதிர்கொள்ளணும். அதனால அது வர்றபடி இருக்கட்டும், நம்ம இருக்கபடி இருப்போம். அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். நம்ம பாசிட்டிவாக நினைப்போம், நல்லா இருக்குன்னு நினைப்போம். 1. 2வது, இப்போ ஏற்கனவே அந்த முன்னாடி ஆளுக்கும் கேள்வி கேட்டாங்க, நாங்கள் சின்ன கடை, அவங்க பெரிய கடை, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸு, நான் என்ன பண்ணுறது? இது நிறையா பேருக்கு அந்த கேள்வி இருக்கலாம். கஸ்டமரோட முதல்ல நீங்கள் யாருக்கு தொழில் பண்ணுறீங்க, தொழிலுக்கு என்ன தேவை, இதை புரிஞ்சிருச்சுனால் இது ரொம்ப ஈஸி. தொழில் உங்கள் தேவைக்கு பண்ணுறீங்களா, வாடிக்கையாளருக்காக பண்ணுறீங்களா? உங்கள் தேவைக்கு பண்ணால் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. வாடிக்கையாளருக்காக பண்ணுறனால் அவங்க தேவை என்னன்னு உங்களுக்கு புரியணும். வாடிக்கையாளர் தேவையே புரியாமல் நான் தொழில் பண்ணால் அதை விட முட்டால் உலகத்திலே கிடையாது. வாடிக்கையாளருக்கு என்ன தேவைனால் பெருமை. நான் இங்கே போய் டைல்ஸ் வாங்கிட்டு வந்து வீடு கட்டினேன், நான் இங்கே துணி வாங்கி போட்டேன், நான் இங்கே நகை வாங்கினேன். பெருமை தான் முக்கியம். சம்பாரிச்சவன் பூரா பெருமைக்கு தான் தெரியுறான். பெருமைக்கு இருக்கிறனால உங்கள் கடையில் வாங்கினா பெருமைன்னு நினச்சால் உங்கள் கடைக்கு வருவான். உங்கள் கடையில் வாங்கினா பெருமை இல்லைன்னு நினச்சாலும் வரமாட்டான். அதனால தான் உங்கள் கடையில் வாங்கிட்டு அவன் ரிலையன்ஸில் வாங்கினேன்னு சொல்கிறான். அப்போ ரிலையன்ஸ் வந்து விளம்பரம் பண்ணி பெருமையை உண்டாக்கினால் நீங்கள் ஏன் உண்டாக்கலை? அதை தான் அவர் பிராண்டிங் சொன்னார். என்கிட்ட வாங்கினா பெருமைன்னு நீ மாதிரி அந்த கடையை நடத்துங்க, உங்கள் பேரை அவனே சொல்லுவான். கஸ்டமர் உங்களுக்காக பிராண்டிங் பண்ணுவான். அப்போ மற்ற கடையில் இல்லாததை உங்கள் கடையில் இருக்க மாதிரி வச்சு உங்கள் கடைக்கு நீங்கள் ஒரு பெருமையை உண்டாக்குங்க. ஏன்னா அந்த கடைக்கு நீங்கள் தான் ஓனரு. அப்போ அந்த பெருமையை உண்டாக்கிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துச்சு. ஒரு பாம்பேயில் இருந்து இந்தியா பூரா 9600 கடையை போட்டு நடத்துகிறவன் வந்து நம்மளால் போட்டி போட முடியாதா? நீங்கள் இந்த ஊர்லேயே பிறந்து அந்த ஊர்லேயே படித்து உங்கள் கிளாஸ்மேட்டு, உங்கள் சொந்தக்காரன், ஜாதிக்காரன், சம்பந்தி எல்லாரையும் வச்சுக்கிட்டு உங்களால் பிழைக்க முடியல. பாம்பேக்காரன் வந்து உங்கள் மார்க்கெட்டை பிடிச்சிட்டான். அடையங்கப்பா, அவனுக்கு பாஷையும் தெரியாது, கல்ச்சரும் தெரியாது. ஊருக்கு ஊர் ஒரு கல்ச்சர் இருக்குது. உங்கள் ஊரில் என்றைக்கு திருவிழா, எந்த திருவிழாக்கு எவ்வளோ பேர் வருவான், அந்த திருவிழாக்கு எப்படி விளம்பரம்னு உங்களுக்கு தெரியுமா? பாம்பேலேருந்து ரிலையன்ஸ் கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து டிசைன் பண்ணிடுவாங்களா? யாருக்கு தெரியும்? நம்ம தூங்குறோம், வேலை செய்கிறோம். நம்ம தூங்குறோம், டேக் இட் கிராண்டட்னு. அதனால உள்ளூரில் நான் தான் சிங்கம், என்னை எவனும் அசைக்க முடியாது. நான் ஏன் வேறு இங்கே உள்ளே இருக்குது, அவன் அங்கேருந்து கொண்டு வந்து நட்டுருக்கிறான். நட்டவன் ஸ்ட்ராங்கா, வேறு விட்டவன் ஸ்ட்ராங்கா? நீங்கள் பயப்படுறீங்க, உங்கள் பயம் அவனுக்கு அட்வான்டேஜ். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உள்ளூரில் உங்களை எவனும் அசைக்க முடியாது. இன்னும் 10,000 பேர் கிராம மக்கள் இருக்கான், 20,000 பேர் இருக்கிற. அந்த 20,000 நீங்கள் நேராக போய் பழகிட மாட்டீங்களா? நல்லது கெட்டதுல நீங்கள் போலையா? அம்பானி வர்றாரா? ரிலையன்ஸ் வந்து அம்பானி வந்து வீட்டுக்கு வர்றாரு, நல்லது கெட்டதுக்கலாம், கல்யாணத்துக்குலாம் வந்துட்டு போகிறாரு, இளவுக்கெல்லாம் வந்துட்டார். அவனுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக, நீங்கள் அவ்வளோ வீக்கா? இங்கே வந்து 1 ரூபா 2 ரூபா கூட இல்லை. யார் வேணும் வேண்டாம், தேவையை பொறுத்து தான். நீங்கள் அவனோட பழகுறீங்க, அவன் கூட இருக்கிறீங்க, அவனை புரிஞ்சுக்கிட்டால் உங்களை விட்டுறவே மாட்டான். நீங்கள் வளராத அவன் தப்பு. அன்றைக்கி அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார். நான் வந்து சிதம்பரத்தில் இருக்கேன், பாண்டிச்சேரியில் என்னால் கடை வைக்க முடியல. யாரு கூடாதுன்னா, அங்கே பாண்டிச்சேரியில் வாடகை கூட சம்பளம் கூட, நமக்கு பயம், போக மாட்டேன்றோம். சிதம்பரத்தில் வாடகை கம்மி, செலவழிச்சா உண்டு. சரவணா ஸ்டோர் எந்த ஊர்லேருந்து கடை வச்சாராமா, போத்தீஸ் எந்த ஊர்லேருந்து போய் கடை வச்சாராமா, ஆரம்பிக்கவி எந்த ஊர்லேருந்து போய் கடை வச்சாராமா, எல்லாம் மெட்ராஸ்லேருந்து கடை வச்சாங்களாமா? எல்லாம் கிராமத்தில் இருந்தவனுக்கு தான் வீரியம் ஜாஸ்தி. அவன் தான் மெட்ராஸில் போய் பூரா கோலாச்சி இருக்கிறான். அதை பூரா விட்டுட்டு நம்ம பஸ் ஏறாமல் செலவாய் பெருமனு உட்காந்துக்கிட்டு என்னால் முடியலன்னா உங்களால் மட்டும்தான் முடியல, பாக்கி எல்லாராலையும் முடியும், நினச்சால் முடியும். அதனால அதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. நான் இருக்க கடையில் நான் தான் ராஜா. அவன் மேனேஜர் வச்சு வேலை செய்கிறான். கூட சம்பளம் கொடுத்தா மேனேஜர் நீங்கள் விலை கூட்டிக்கலாம். ரிலையன்ஸ் மேனேஜர் நீங்கள் விலை கூட்டி வந்துடலாம். 5000 ரூபா கூட கொடுங்க, வரமாட்டானா? அதனால இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ 3வது கேள்வி என்ன சொல்லுங்க? 2வது கேள்வி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி. இல்ல முடிச்சிடறேன். ப்ராஃபிட்டபிலிட்டி, காம்படிஷன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரீம் வந்து என் கடையில் 2025 300 பேர் வேலை செய்யணும், நான் 10 ரீட்டைல் கடை வச்சிருக்கணும். இதோட ப்ராசஸில் நான் இப்போ 50% அடைஞ்சிட்டேன். என்கிட்ட 150 பேர் வேலை செய்கிறாங்க, எனக்கு 7 இடத்துல ரீட்டைல் கடை இருக்குது. ஆனால் நாங்கள் பண்ணுற தொழிலில் ப்ராஃபிட்டபிலிட்டியும் காம்படிஷனும் பெரிய சேலஞ்சாக இருக்கிறனால அடுத்தடுத்த ஸ்டோரை திறக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சென்னை மாதிரி மார்க்கெட்டில் வாடகை ஜாஸ்தி. புரிஞ்சுட்டேன். கரெக்ட். கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி காம்படிஷனுக்கு ஒரு அறத்தோடு இருக்கணும்னாரு. அறத்துக்கு காம்படிஷனே வராது. நம்பர் 1, நீங்கள் தொழிலை அறத்தோடு பண்ணினால் நீங்கள் ஜெயிப்பீங்க. நம்பர் 1.
ப்ராஃபிட்ன்றது என்னுடைய நிறுவனத்துக்கு நான் முடிவு பண்ணுறது ப்ராஃபிட். அடுத்தவன் வைக்கிறதுல ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கிடையாது. நான் என்ன சர்வீஸ் கொடுக்குறேனோ அதுக்கு தான் ப்ராஃபிட். ப்ரொஃபஷனல் கொரியர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ லாபம் கூட வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு சர்வீஸ் கூட கொடுக்கணும். நீங்கள் சர்வீஸ் குறைச்சி கொடுத்தால் ப்ராஃபிட்டை குறைச்சி வைக்கணும். உங்களுடைய சர்வீஸ் வர்சஸ் மார்ஜின் டேலி ஆச்சுனால் உங்களை கஸ்டமர் விட்டுற மாட்டான். நீங்கள் லாபத்தை மட்டும் ஏற்றி சர்வீஸை குறைச்சிங்கனால் உங்கள்கிட்ட எவனும் வரமாட்டான். ஏர் ஏசியாவில் நீங்கள் ஒரு டிக்கெட்டு இல்லை அவன்கிட்ட டியூன் ஹோட்டல் இருக்குது, நீ ரூமில் தங்குறதுக்கு எவ்வளோ, பேஸ்ட் வாங்கினா எவ்வளோ, ப்ரெஷ் வாங்கினா எவ்வளோ, துண்டு எடுத்தால் எவ்வளோ, லைட்டை போட்டால் எவ்வளோ, நீங்கள் கொடுக்குற காசுக்கு என்ன பிரித்து வச்சிடறான். உங்களுடைய மார்ஜினுக்கும் உங்கள் சர்வீஸுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். சர்வீஸை கூட்டிக்கிட்டே போக போக ப்ராஃபிட்டை கூட்டலாம். உங்கள் சர்வீஸ் குறைஞ்சிச்சுன்னா ப்ராஃபிட்டை குறைச்சுங்க. காம்படிட்டர் உலகம் உள்ள வரைக்கும் சாகிற வரைக்கும் எல்லா தொழிலுக்கும் இருப்பான். நம்ம கடை திறந்தாக்கா எவனும் ஜாத்திட்டு போயிட மாட்டான். நான் திறந்துட்டேங்க நீங்களும் ஜாத்திட்டு போயின்னு சொல்ல முடியுமா? அது இருப்பான். அவனோட நீங்கள் பெட்டராக கஸ்டமருக்கு என்ன கொடுக்க முடியும், அவனோட வேல்யூ அடிஷன் நீங்கள் கொடுக்க முடியும். அவன்கிட்ட எப்படி நீங்கள் நம்பிக்கையை விதைக்க முடியும்? அதை பண்ணாலே அதெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம். நாங்கள் வந்து இப்போ டைல் பண்ணுறோம், எங்களுக்கு காம்படிட்டர் 600 பேர் பண்ணுறான். வித்தவுட் பில்லில் பண்ணோன்னு என்ன போட்டி போட முடியாது. நான் பில்லு போட்டு பண்ணுறேன், எனக்கு கம்ப்ளைண்ட்ஸஸ் இருக்குது. அவன் வித்தவுட் பில்லில் பண்ணுறான். விலை குறைச்சி விற்கிறான், சப்ளையரை ஏமாற்றுவான், இல்லை அரசாங்கத்தை ஏமாற்றணும். விலை குறைச்சி விற்றாலும் யாரையோ ஏமாத்துறான். கரெக்டாக பண்ணாலும் எல்லாருக்கும் அதே தான் மார்ஜின். அதனால அதெல்லாம் நமக்கு கிடையாது. நீங்கள் உங்கள் சர்வீஸை கூட கொடுங்க, நம்பிக்கையை விதைங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதெல்லாம் ஒரு இம்மெட்டீரியல். மூணாவது கேள்வி, 88லேருந்து 97 வரைக்கும் லேத்து வியாபாரத்தில் இருந்து நீங்கள் 2000க்கு அப்புறம் டைல்ஸுக்கு வந்தீங்க. இப்போ லேத்து வியாபாரம் பண்ணுறீங்களா? பண்ண முடியல, என்னால் பண்ண எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு பிடிச்சது. இது போன ஸ்பீடுக்கு அது வரல. மெக்கானிக்கலில் மில்லிமீட்டர் கணக்கில் வளரலாம், சிவில் இண்டஸ்ட்ரியில் அடிக்கணக்கில் வளரலாம், 30 மடங்கு வளர்ச்சி கூட. அதுக்காக அதை விட்டுட்டு அதுக்கு வந்துட்டேன். எல்லாத்தையும் பண்ண முடியாது, தசாவதாரணை கிடையாதுனால நம்ம எது கோரோ அதை எடுத்துக்கணும், பாக்கியை விட்டுணும். எல்லாத்தையும் தூக்கிட்டு போனால் தேவையில்லை லக்கேஜ் தூக்கிட்டு ஓடி போக முடியாது. நீங்கள் ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க, மூட்டையெல்லாம் இறக்கி வச்சா ஓடலாமா, எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடலாமா? அப்போ ஓடுறதுக்கு எனக்கு ஸ்பீடு வேணும்னால் நான் தேவையில்லாம் கழட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், தேவையானதை மட்டும்தான் வச்சுட்டு போகணும். வேற தண்ணி பாட்டில் மட்டும் ஒன்று கொடுத்துருங்க. அங்கே பின்னாடி. கேள்வி கேட்குறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, சார்கிட்ட வந்து அவங்க ஸ்டாஃப் லீவு கேட்கணுன்னாலே, சார் நாளைக்கு அப்படின்னா அவர் எடுத்துக்கன்னு முடிச்சிருவார். சார் நாளைக்கு எனக்கு லீவு வேணும் அதெல்லாம் வேணாம், நாளைக்குன்னா அவர் அடுத்த கேள்வி பதில் எல்லாமே சொல்லிடுவார். அவன் எதுக்கு திடீர்னு நம்மளை பார்க்க வர்றான், லீவுக்கு தான் வர்றான். அப்புறம் அதை கூட புரிஞ்சுக்க நம்ம என்ன கடை நடத்துகிறோம். அதனால கேள்வி கேட்குறவங்க லீவு அப்படின்னு மட்டும் கேட்டால் போதும், அவர் பதில் சொல்லிடுவார். ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்க, பாக்கி நான் பிடிச்சிக்கிறேன். சொல்லுங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த கேள்வி வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை சார், இப்போ ப்ரெசென்ட் பண்ண எல்லாருக்கும் சேர்த்து தான். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. உங்களை விட பெரிய உயரத்துக்கு புகழ் பணம் எல்லாம் சம்பாதிக்க முடியும் இங்கே இருக்க எல்லாராலையும், அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, என்னென்னா என்னோட தேடலேருந்து இவரோட வயசில் நான் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க டெய்லியும், அதுக்கான ஒரு டிப்ஸ் மட்டும் சார். அதாவது இப்போ என்ன பண்ணுறேன்னா இல்லை உன் வயசில் என்ன பண்ணனா? இல்லை சார், என்னோட வயசுலேருந்தே இது வரைக்கும் சார் ஏதாவது ஒரு டிப்ஸ், அதாவது சார் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் சார். அதனால அதாவது வென்றவன் வாக்கிய வேதம். நான் ஏதாவது சொல்லணும்னா ஜெயிக்கணும். இப்போ நான் நட்டத்துலேருந்து அந்த கேள்வி கூப்பிடுவாரா? இல்லை சார், அதுக்காக சார் அந்த கேள்வி கூப்பிடுறாரு. அதனால முதல்ல ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. என்ன சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து வெற்றியை நோக்கி நான் போகிறேன். சந்தோஷம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ பிரியாணி திங்கன்னு நினைக்கிறேன், தின்னா எனக்கு சந்தோஷம். ஐஸ்கிரீம் திங்கன்னு நினைக்கிறேன், அது எனக்கு அப்போ கிடைச்சா சந்தோஷம். சந்தோஷம் சின்ன சின்ன விஷயத்தில் இருக்குது, சாதனை பெரிய விஷயத்தில் இருக்குது. நான் சாதனையாளர்னு நான் நினச்சிக்கிட்டேன், அது என் கோல். நானாக முடிவு பண்ணது, எல்லாரும் ஆனாலும் அவசியம் கிடையாது, அவங்கவுங்க விருப்பம். சோம்பேறியாக இருக்கலாம், சாதனையாளர் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், அவன் விருப்பம். நான் சாதனையாளர்னு நான் சின்ன வயசில் நினச்சிக்கிட்டேன், அதை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ரைட்டாக தப்பான்னு எனக்கு தான் தெரியும். கிடைச்சது உலகத்துக்கு தெரியும், இழந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். கிடைச்சது உலகத்துக்கு தெரியும், அதை நான் எடுத்துக்கிறேன். எதையும் இழக்காமல் எதுவும் கிடைக்காது. எடுத்தவொடனே சிம்மாசனம் ராஜா கொடுத்துடலாமல் கிடையாது. அப்போ எதை இழந்தாய் எதை கிடைப்பதற்கு? எதுவும் இழக்காமல் எதுவும் கிடைக்காது. இழந்தது நிறையா, கிடைச்சது கம்மி. அதை நான் சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். என்னுடைய இலக்கு பெருசு, என்னுடைய நோக்கம் பெருசு, அதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன். உனக்கு நோக்கம் பெருசாக இருந்தால் நீ அப்படி வரலாம், உங்கள் நோக்கம் சின்னதாக இருந்தால் விட்டுறணும், ஃபாலோ பண்ணக்கூடாது, முட்டிப்பேன். இல்லை சார், என்னோட கேள்வி அது இல்லை சார். ஹெல்த்துக்கு சார். ஓகே, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் வந்து பெருசாக யோகாக்கெல்லாம் பண்ணுறதில்லை. அடுத்தவங்க மேலே பொறாமப்படாமல் இருந்தாலே உடம்பு நல்லா இருக்கும்.
கண்டிப்பாக சார். அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, அவன் அவ்வளோ வந்துட்டானா, இதை நினைச்சாலே என் உடம்பு போச்சு. எவனை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். நான் என் வாழ்க்கை மட்டும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் வாக்கிங் போகிறேன். என்ன நான் உற்சாகமாக வச்சுக்கிறேன். எவன் குடியும் நான் கெடுக்கலை. தேங்க்யூ சார். இந்த பாயிண்ட் தான் சார் தெரிஞ்சுக்க விரும்பினேன். நன்றி சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்க, கேளுங்க, யாராவது ஒருத்தர் கேளுங்க சார். இப்போ நம்ம ஊரில் சார் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம தொழிலுக்கு கொண்டாடுறது கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, வரமா இப்போ அன்றைக்கெல்லாம் 5-6 பிள்ளைங்க இருந்தாங்க, அதனால யாராவது ஒருத்தர் கொண்டாந்தோம். இப்போ வந்து இருக்கிறதே 1 குழந்தை 2 குழந்தை இருக்கிறப்போ வந்து கேட்டால் எல்லாம் நல்லா படிச்சிடுறாங்க. இப்போ ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு என் பொண்ணே இருக்குது. கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டேன், பதில் சொல்லிடுறேன். உங்களுடைய அடுத்த தலைமுறை உங்கள் தொழிலுக்கு வரல, இது ஏன்னு உங்களுக்கு புரியல. ஆமாம், ஏன் வரல நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் தொழில் அவனை ஈர்க்கலை. நம்பர் 1. என்னுடைய தொழில் ஈர்த்துச்சுனால் என் பையன் அதுக்கு வந்து சேருவான். நான் நிறைய கடனாக வாங்கி வச்சிருக்கிறேன். வீட்டுக்கு கடங்காரன் சத்தம் போடுறான், என் பையன் வருவானா வரமாட்டானா? வருவானா? வரமாட்டான். நான் வந்து பயங்கரமாக சம்பாதிக்கிறேன், வீட்டுக்கு டயத்தையே கொடுத்ததில்ல. பையன் பிடிஏ மீட்டிங்கு நான் போனதில்லை. பையனுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியாது, என்ன சப்ஜெக்ட் பிடிக்குன்னு தெரியாது. பொண்டாட்டி என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறா. பிள்ளையோட பொண்டாட்டியோட குடும்பத்தோட டயத்தையே செலவழிக்கலை. நான் தொழில் தான் எனக்கு முக்கியம்னு அவனுக்கு தெரிகிறேன். பையன் தொழிலுக்கு வருவானா? இல்லை. உங்கள் தொழில் அவனை ஈர்க்கணும். அவன் வெளியே போய் சம்பாரிச்சா கூட உங்கள் வருமானம், தொழில் வருமானம் கூட இருக்கணும். இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். இல்லாட்டி கையை பிடிச்சி எழுதாலும் வரமாட்டான். 1. அவன் வந்தானால் அவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அது நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதே கேட்டுக்கணும். வருவானா? அப்பா முட்டா பையலாக இருக்கணும். அவனுக்கு மூளை இருந்துச்சுனால், இப்போ நான் உட்கார இடம் கொடுத்தா தான் அவன் வந்து உட்காரலாம். நானே உட்காந்துப்பா, நான் சொல்கிற பேச்சு கேள்வி, தம்பி இது பண்ணிடுற தப்பாயிரும், அது வேணாம் இது வேணாம் இது வேணாம் அப்படி சொல்கிறதுக்கு போய் ஆஃபீஸ் போய் சேர்த்துக்கணும். பையனை கூட்டிகிட்டு வரக்கூடாது. அவனுக்கு சுதந்திரத்தை கொடுங்க, அவன் சிந்தனைக்கு விடுங்க. அவன் தொழிலுக்கு வந்தால் நஷ்டப்படுத்தினா விடுங்க. தொழிலை அவனை அட்ராக்ட் பண்ண விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வருவான். தேங்க்யூ சார். சார், இன்னைக்கு ஆளுங்களை ரீட்டைன் பண்ணுறது நீங்கள் என்ன சார் ஃபாலோ பண்ணுறீங்க? ஆளுங்களை ரீட்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் சார்? அவர் சொன்னது தான். இப்போ வந்து நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க சார்? நான் ஒரு வேயிங் ஸ்கேல் மேனுஃபேக்சரர் சார். 1 கிலோலேருந்து 5 டன் வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் சார். என்ன மேனுஃபேக்சரிங்க? வேயிங் ஸ்கேல் சார். வேயிங் ஸ்கேல் எடை மிஷின். ஓகே. இப்போ உங்கள் காம்படிட்டரோட நீங்கள் சம்பளம் 50% கூட கொடுங்க. நம்பர் 1. எல்லாரும் உங்கள் தொழிலுக்கு மற்றவங்களாம் 15,000 சம்பளம் கொடுத்தா உங்களுக்கு நீங்கள் 22,000 கொடுங்க. இன்சென்டிவ் கொடுங்க. இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணால் இவ்வளோ போனஸ்ன்னு கொடுங்க. அவன் குடும்பத்துக்கு பையன் படிப்புக்கு நீங்கள் கொடுங்க. அவனுக்கு வருஷத்துக்கு ஒரு டூருக்கு பணம் கொடுங்க. அவன் குடும்பத்துக்கு நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணுங்க. அவனுக்கு தங்குறதுக்கு வீடு ஒன்று கொடுங்க. இப்படி கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களை விட்டு யாரும் போக மாட்டான். எதையுமே கொடுக்காம 10,000 சம்பளம் கொடுப்பா என்னை விட்டு போகக்கூடாதுன்னா அடுத்தவனோட கூட கொடுங்க. சார் வணக்கம். சார் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனுக்கு உரிய 10 சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா பாயிண்ட்டுகள். அது அவங்கவுங்களுக்கு வேறுபடுங்க. தொழிலுக்கு உங்களுடைய ஐடியாலஜிலிருந்து என்கிட்ட இருக்க ஒரே கெட்ட குணம், எனக்கு கோவம் ரொம்ப வரும். அதுக்காக நான் தோற்று போயிடல. அந்த கோவத்தை நான் ஆக்கப்பூர்வமாக மாற்றிக்கணும். அவங்கவுங்களுக்கு 10 பாயிண்ட் மாறும். ஒரே 10 பாயிண்ட்டை வச்செல்லாம் ஜெயிச்சிட முடியாது. காமனாக எல்லாரும் சொல்கிறதான், எல்லா ஸ்பீக்கரும் சொல்கிறதான், புக்கில் இருக்கிறது தான். உங்கள் தொழில் என்ன, உங்கள் கேரக்டர் என்ன, எந்த 10 உங்களுக்கு பொருந்தும் நீங்கள் தான் முடிவு பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். அதில் வந்து நிறைய நான் சொன்னால் அது எனக்கு பொருந்தும், அது உங்களுக்கு பொருந்துமானா சொல்ல முடியாது. அது மிஸ்கைட் பண்ணுற மாதிரி ஆயிரும். நீங்கள் யோசிங்க, உங்கள் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்ஸு உங்கள் தொழில், அந்த தொழில் ஜெயிக்க என்ன பாயிண்ட்டு, அது உங்களுக்கு பழக்கமாக வருமா, சொல்கிறது ஈஸி, செயல்படுத்தணும், என் குணமாக மாறணும், அதை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணீங்க. வந்து பொருளீட்டுவதற்காகத்தான் நம்ம வந்து தொழில் செய்கிறோம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தா. பட் அறத்தோட தொழில் செய்யணுங்கிறதுக்காண்டி அறத்தோடு தொழில் செய்கிறப்போ நல்ல பேர் கிடைக்குது. பட் அது வந்து எனக்கு லாபம் வந்து குறைவாக தான் கிடைக்குது. பட் என்னை விட என்னோட காம்படிட்டர் வந்து அறமில்லாத ஒரு தரமில்லாத பொருள் விற்றாலும் குறுகிய காலத்தில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிடறாரு. அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து மன சோர்வு ஏற்படுது. அப்போ நம்ம வந்து அந்த லைனுக்கு போகிறதா இல்லை அறத்தோடவே பேரை சம்பாரித்து முடிஞ்ச வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால தான். அதாவது தொழில் முதல்ல விரும்பினதை பண்ணணும். விருப்பம் இல்லாத பணம் சம்பாதிக்கிறதுக்காக தொழில் பண்ணால் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஒரு அளவு தான். தொழிலை நான் விரும்பணும், அதை நான் சுவாசமாக வச்சுக்கணும், அப்படின்னா அந்த தொழில் ஜெயிக்கும். அதில் லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், காலகட்டம் மாறலாம், ஒரே மாதிரி இருக்காது. ஃப்ளாட்டாக இருந்தால் ஒன்றும் கிடையாது, மாறும், ஜெயிக்கும். நான் ஒரு தொழிலை விரும்பி பண்ணுறப்பே இன்னொருத்த வந்து அறம் சார்ந்து இல்லாமல் அதை வந்து குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கிறான். அப்படி நிலச்சி நின்றவன் உலகத்திலே கிடையாது. குறுக்கு வழியாக போனவன் அப்பப்போ ஒரு காளான் முளைக்கும், காணாமல் போகுமே ஒழிய பெர்மனண்ட்டாக இருந்துடாது. அதுவே அழிஞ்சு போயிடும். நம்ம போயெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மனப்புழுக்கம் இருக்கலாம். நம்ம வந்து சுய ஒழுக்கம் தவறி போயோ இல்லை அறம்
தவறையாக நம்ம பண்ணிடக்கூடாது. நம்ம படுத்தா தூக்கம் வரும், ஆனால் ரெண்டாவது நான் போய் படுத்தா தூக்கம் வருதா, அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஏமாற்றி தொழில் அது ஒரு குழப்பம், ஐயாயிரம் பேர் அது ஒரு குழப்பம். என்ன மாதிரி நான் யோசிக்கிறேன், அடுத்தது பேர் இவ்வளோ ஏமாற்றிக்கிறேன் கண்டிப்பாக சார். என்ன தூக்கம் வருமா? எவ்வளோ பேரை ஏமாற்றிட்டு வந்து இன்னைக்கு படுத்துருக்குறோம். அடசாமி இன்னைக்கு பூராமே ஏமாற்றிட்டே வந்திருக்குமா? அப்போ அது மூலம் நான் என்னை பற்றி யோசிக்கிறப்ப சந்தோஷமாக இருக்கணும். நான் யோக்கியன்னு அறம் சார்ந்து பண்ணால் தலைமுறைக்குன்னு வைக்கலாம். குறுக்கு வழியில் போனால் டக்குன்னு காணாமல் போயிடலாம். அவனை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கூடாது. அறம் சார்ந்து பண்ணி ஜெயிச்சவன் எக்ஸாம்பிள் எடுத்து அது ரொம்ப ஸ்லோவாக தான் ஜெயிக்கலாம். உடனே ஜெயிச்சிட மாட்டோம், ஆனால் தலைமுறைக்கு நிற்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். சப்ளையர், கிளைண்ட்டு, கிரெடிட், இதை சமாளிக்கிறது. கிரெடிட்டை எப்படி சார் சமாளிக்கிறது? ஏன்னா இன்னைக்கு அதாவது இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க, எல்லா ஊருக்கு போகிற பஸ் இருக்குது. எந்த பஸ்ஸில் ஏறணும் நீங்கள் முடிவு பண்ணும். தேவையில்லாத பஸ்ஸில் ஏறி இது ஏன் இந்த ஊருக்கு போதேன்னா அது எவன் பிரச்சனை? பஸ் ஸ்டாண்டில் எல்லா பஸ்ஸும் இருக்குது. இப்போ தொழிலில் 3 தான் வகைப்படும். கடனுக்கு வாங்கி கடனுக்கு விற்கலாம், கடனுக்கு வாங்கி கடனுக்கு விற்கலாம். வள கொலகலன்னு இருக்கும், ஒன்றும் பெருசாக ஜெயிச்சிட முடியாது. காசு கொடுத்து வாங்கி கடனுக்கு விற்கலாம், ஆயுசே போச்சு, நிம்மதி போச்சு, ஒளிஞ்சே போயிடணும். கடனுக்கு வாங்கி காசுக்கு விற்கலாம், அமோக வெற்றி. இந்த 3 பஸ்ஸில் நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறணும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் காசை கொடுத்து வாங்கி கடனுக்கு விற்றுட்டு என்னங்க நல்லாவே இல்லை சத்தியமாக நல்லா இருக்காது. தேர்ந்தெடுத்தது உங்களை. கத்தி முனையில் வச்சு எவனா பண்ண சொன்னானா? நான் தப்பான பஸ்ஸில் ஏறியே அந்த ஊர் அந்த ஊர்லாம் அது வராது, வரவே வராது. ஒரே ஒரு கொஸ்டின் சார். உங்கள்கிட்ட நான் உங்களை ஃபாலோ பண்ண வரைக்கும் எனக்கு ஒரு தெரிஞ்சது ஸ்பீடு. இப்போ ஸ்பீடு அப்படின்னும் போது ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது நான் என்னோட டைரக்ஷனில் ஸ்பீடு இருக்கணுமா, இல்லை என்னோட டெய்லி ப்ராசஸில் ஸ்பீடு இருக்கணுமா? டைரக்ஷன் தேர்ந்தெடுக்கிறப்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும், ப்ராப்பரான டைரக்ஷன் எடுக்கணும். டைரக்ஷன் இதுதானே முடிவெடுத்து ஆரம்பிச்சாச்சுனால் ஸ்பீடு இருக்கணும், ஸ்லோவாக இருக்கக்கூடாது. வணக்கம் சார். சார் இங்கே அவர் சொன்னதுலேருந்து தாங்க அதுதான் எனக்கு தோணிட்டே இருந்தது. என்னை பற்றி சிந்திக்கணும்னா இப்போ உன்னை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கே அப்படின்னு அது தப்பாக சொல்லுவாங்க. அரை மணி நேரம் தான், ஒரு நாள் பூரா இல்லை, அரை மணி நேரம். என்னெல்லாம் சிந்திக்கணும், எதை பற்றி சிந்திக்கணும்? உங்கள் தேவையை பொறுத்து சிந்திக்கணும், உங்கள் தேடுதலை பற்றி சிந்திக்கணும். எனக்கு எந்த தேவையும் இல்லை, எந்த தேடுதல்னா நான் சிந்திக்க வேண்டாம், சும்மா இருக்கலாம். என் தேவை என்ன, என் தேடுதல் என்ன, எதை பண்ணால் எனக்கு சந்தோஷத்தை தருது, அப்புறம் அதை பற்றி நம்மளையும் வச்சு சிந்திக்கணும். தேங்க்யூ. வணக்கம் சார். என்னோடய பேர் கணேஷ், நான் ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர். நான் என்ன கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பரம்பரையாக பிஸ்னஸ் பண்ணிட்டு வருவாங்க. அண்டு இப்போ ரொம்ப யங் என்டர்பிரனர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் உலகத்தில் மார்க்கெட்டிங் மாறுது. சில பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்னா இதுதான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லேயே உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த டிஜிட்டலைஸ்க்கு மாறணுமா இல்லை அப்படியே தான் இருக்கணுமா அப்படிங்கிறது என்னோட ஒரு கொஸ்டின். ஹலோ கணேஷ்னு ஒரு சேனல் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது திருப்பி அது அவங்க தேவையை பொறுத்தது. அவனுக்கு அது தேவைன்னு நினைச்சால் மாறலாம், தேவையில்லைன்னா மாற வேணாம். அது அவங்கவுங்க தேவையை பொறுத்தது, அந்த துறை சார்ந்தது. பரம்பரையாக தொழில் பண்ணுறவங்களோட முதல் தலைமுறை தொழில் பண்ணுறவனுக்கு ரொம்ப சுதந்திரம், ஈஸியாக ஜெயிக்கலாம், முடிவை எடுக்கலாம். தாத்தா சொத்தை வாங்கி நம்ம பண்ணால் என்ன தான் முடிவு எடுக்க விடுவாரா, இல்லை அப்பா எடுக்க விடுவாரா? இவங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி எடுக்கிறக்குள்ள எனக்கு வயசாகி போயிடும். அதனால ஃபஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனருக்கு ரொம்ப ஓப்பன் ஸ்கோப்பு. பரம்பரை பணக்கார வீட்டில் பிறந்தோன்னா, இல்லை அங்கே பெரியப்பா சித்தப்பாலாம் இருக்கான், பெரிய கூட்டு தொழிலாக இருக்கனால அங்கேருந்து நான் ஜெயிக்கக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே நான் தொழில் பண்ணி ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி வீட்டுக்குள்ளே போய் டேக் ஓவர் பண்ணும். அதான் ஈஸியான ரூட்டு, இல்லாட்டி டைம் போயிடும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி பேசினவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்போ நம்ம நியூ டெக்னாலஜிக்கு மாறிட்டு இருந்தால் தான் பிஸ்னஸில் அடுத்த ஸ்டெப் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் 7% மேலே வராது. பிரிக் அண்ட் மார்க்கெட் ஜெயிக்கும். சின்ன ஊர், அதான் தொழில் சார்ந்து அவன் கெப்பாசிட்டி சார்ந்து. நான் இப்போ பல்லாயிரம் கோடிக்கு விற்கணும்னா எனக்கு டிஜிட்டல் மீடியா எனக்கு தேவை. நான் விற்க போகிறத 2 கோடினா எனக்கு தேவையில்லை. என் தேவை எவ்வளோன்னு தெரியணும். என் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அந்த மீடியாலாம் எடுக்கணும். தேங்க்யூ சார். சார் என் பேர் ஷரீஃப். நான் ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கும் பண்ணுறேன், சர்வீஸும் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் ஓடுற அந்த கார்பெட்டு, கிராஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி செராமிக்ஸும் நான் சப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த சர்வீஸ் இன்டென்சிட்டியை விட சேல்ஸில், அதாவது ட்ரேடிங்கில் நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்களும் மேனுஃபேக்சர் ட்ரேடிங்கில் இப்போ இருக்கீங்க. ட்ரேடிங்கில் தான் அதிகமாக சார் வளர்ச்சி அடைஞ்சது என்ன பொறுத்த வரைக்கும். அதான் ஒன்று, நான் ஆணாக இருக்கணும் இல்லை பெண்ணாக இருக்கணும். ஆணில் சில இதெல்லாம் நல்லா இருக்குது, பெண்ணில் சில இதெல்லாம் நல்லா இருக்குன்னா ஒத்து வராது. நான் ஆணா பெண்ணா, நான் சப்ளையரா சர்வீஸ் ப்ரொவைடரா? சர்வீஸ் ப்ரொவைடர் சப்ளையராக இருக்கக்கூடாது, நம்ப மாட்டேன்.
பண்ணக்கூடாது. எப்படி நம்ப முடியும்? உங்கள் பொருளை நீங்கள் விற்க தலையில் கட்டிட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் சப்ளையர்னா சப்ளையராக மட்டும் இருக்கணும். ஓகே, நான் கான்ட்ராக்ட் பண்ணால் கான்ட்ராக்ட் மட்டும் பண்ணும். எதுல வளர்ச்சி இருக்கும் சார்? வளர்ச்சி வந்து உங்களுக்கு எதுல திறன் கூட இருக்கோ அதுல வளர்ச்சி இருக்கும். ஓகே, இப்போ சார் வந்து சர்வீஸ் தான் பண்ற உங்களுக்கு திறன் இருந்தா அதுல வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு சர்வீஸே தெரியாது, நான் அடுத்தவனை சார்ந்து இருக்கிறேன், என்கிட்ட முதல் நிறைய இருக்குன்னு ட்ரேடிங்ல கூட இருக்கும். அது உங்க திறமையை பொறுத்து. இப்போ டைல்ஸ்ல வந்து ஒரு பிராண்ட் சார் வந்து ஓன் பிராண்ட் பண்றீங்கன்றீங்க, அது வந்து சார் மேனுஃபேக்சர் பண்றீங்களா? அவுட் சோர்ஸ் நான் இன்ஸ்பெக்ஷனுக்கு வச்சுக்கிறேன். அதுக்கு என்ன ரீசன் சார்? அதாவது வந்து அதான் ஆண்டர்பிரனர் என்ன நானே சொல்றேன், எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குது. சொல்லுங்க சார். நான் 500 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறேன், ஆண்டர்பிரனர் எனக்கு சொல்ல எனக்கு கூச்சமாக இருக்குது. யார் பொருளையோ வாங்கி விற்கிறேன், நான் ஒரு வியாபாரி ட்ரேடர் தான். என்னுடைய சிந்தனை ஒரு பொருளாக உருவப்பெற்றால் அதுக்கு நான் உயிர் கொடுத்தால் நான் ஆண்டர்பிரனர், இன்னொருத்தர் பொருளை வாங்கி விற்றால் நான் வியாபாரி. அப்போ ஏன் சிந்தனையை செயல்படுத்தணும், நான் போய் கஜாரியால் சொல்லி செயல்படுத்த முடியாது, சோமானியில் சொல்லி பண்ண சொல்ல முடியாது, ஆரோக்கியாவில் பண்ண முடியாது, ஏன் அர்ஷாடைல் மூலமாக செயல்படுத்த முடியும். கண்டிப்பாக சார். அப்போ என்னுடைய சிந்தனை செயல்படணும்னால், அது உடனே செயல்படணும்னால் எனக்கு ஒரு பிராண்டு தேவைப்படுது. அதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். நான் போய் ஒரு கம்பெனிக்கு சொல்லி அதை 6 மாதம் ரிவ்யூவில் வச்சு அதை பல மேனேஜர் டிஸ்கஸ் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு விடுறதுக்குள்ள ப்ராடக்ட் ஃபெயிலியராக போயிடும். அப்போ என்னுடைய ஸ்பீடுக்கு கம்பெனி பத்தலை, என் ஸ்பீடுக்காக நான் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளோதான். அப்போ இதில் வளர்ச்சி இருக்கும் நீங்கள் அப்படி நம்பிக்கையில் நான் போகிறேன், வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். சார், ஆக்சுவலாக நீங்கள் மெக்கானிக்கல் ஃபீல்டு இருந்து சிவில் ஃபீல்டுக்கு மாற்றினீங்க இல்லையா? அப்போது தெரியாத இப்போ இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு, சிவில் ஃபீல்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது. அதை வந்து செலக்ட் பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன ஃபேக்டர்ஸ் நான் சொல்கிறேன் செலக்ட் பண்ணீங்க? கேள்வி புரிஞ்சுட்டேன். நீங்கள் எதை வேணால் படிங்க, எதை வேணால் பண்ணுங்கள், படித்ததுக்கும் தொழில் பண்ணுறதுக்கு சம்மந்தமே இல்லை. முடிவெடுக்கும் திறனும் கம்பெனி ஃபினான்ஸ் டிசிப்ளின் கரெக்டாகணும். நான் வேலை பார்த்த திருச்சி விகேன்னு ஃபேப்ரிகேஷன் மெக்கானிக்கலில் பெருசாக சம்பாதிச்சவங்க, அவர் சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர் மெக்கானிக்கலில் ஜெயித்தார், நான் மெக்கானிக் இன்ஜினியர் சிவிலில் ஜெயிக்கிறேன். எதை வேணால் படிக்கலாம். இப்போ நான் மருந்துக்கு செய்கிற கம்பெனி வைக்கணும், இதுக்காக நான் டபுள் டாக்டரேட் பண்ணி வந்து நான் மருந்து ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சி நான் செய்யணுமா, இல்லை அப்படி ஆள் வேலைக்கு வச்சா போதுமா? படிக்கிறது வேறு, தொழில் வேறு. அந்த தொழிலை விரும்பி பண்ணுறியா, அதில் உச்சம் தொடுறியா, அதோட நியூவான்சஸை புரிஞ்சுக்கிட்டியா, அந்த தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா கை தந்துட்டியா போதுமானது, அவ்வளோதான். இல்லை, நான் அந்த சிவில் ஃபீல்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறக்கு பண்ணினீங்களே, ரெண்டாவது நீங்கள் வந்து அதெல்லாம் ஆக்சிடென்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிளானிங்லாம் ஒன்றும் கிடையாது. இது பிடிச்சிக்கிச்சு, அதை விட்டுட்டு அதை ஏறிக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் நிறையா சஜஷன்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது எப்படி சார்? எனக்கு இப்போ நீங்கள் 4-5 சொல்கிறீங்க, எனக்கு எது சூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் எப்படி அதை முடிவு பண்ணிக்கிறது? உங்கள் ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, உங்களுடைய ரெக்குயர்மெண்ட், நீடு, அதை பொறுத்து தான் செலக்ட் பண்ணும். இப்போ ஐடியா கேட்குறீங்க, நான் ஐடியா சொல்கிறேன். அதே ஐடியா வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆனால் நீங்கள் வச்சுக்கணும், இல்லாட்டி விட்டுறணும். ஏன்னா நான் ஒரு ஸ்பீடில் சொல்கிறேன், இல்லை ஒன்றில் சொல்கிறேன்னா அது உங்களால் எப்படி அப்ளை பண்ண முடியுன்ற பொறுத்து தான் சக்ஸஸ் இருக்குது. அது எந்த இன்றைக்கி நீங்கள் ஒரு ஐடியா கட்டிட்டீங்க, இதை 4 வருஷம் கழிச்சு சக்ஸஸ் பண்ணி ஃபெயிலியராக போச்சுன்னா நம்ம பொறுப்பு இல்லை. இந்த காலகட்டத்துக்கு இந்த முடிவு பொருந்தும், நாளைக்கு இதுவே தப்பாகலாம். இப்போ நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு அன்றைக்கி சரியான முடிவு இன்றைக்கி தப்பாக இருக்கும், அன்றைக்கி தப்பான முடிவு இன்றைக்கி சரியாகும். காலகட்டமும் நேரமும் கால சூழ்நிலையும் தான் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம். காலம் தாழ்த்தி எடுத்தாலும் முடிவு தப்பு. அப்போ அவங்களுடைய என்னுடைய பர்சனல் கேரக்டர் எனக்கு தேவை, அதை பொறுத்து அந்த முடிவு, அதை நான் கம்பைன் பண்ணி பார்க்க தெரியணும். சார் வணக்கங்க சார். நீங்களே சொன்னீங்கன்னா அதிகமாக கோவப்படுவேன்னு சொல்லிட்டு, அப்புறம் உங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது அனு மேடம், கேவி சாரில் ரொம்ப ஸ்பீடுன்னு சொன்னாங்க. சிம்பிளாக முடிச்சுக்கிறேன், கோபம் வேகம் 2 நாளையும் கற்றதும் பெற்றதும். கோபத்தால் உடல் ஆரோக்கியத்தை இழந்தேன், கோபத்தால் வெற்றி அடைந்தேன். நான் கோபத்தை ஆக்கப்பூர்வமாக வேகமாக மாற்றிட்டேன். வேகத்துக்கு அடிப்படை காரணம் கோபம். நான் எதிர்பார்க்காத நடக்காதப்போ எனக்கு கோபம் வருது. நான் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறேன், இல்லை நான் மேனேஜர்கிட்ட இந்த ஒர்க் அசைன் பண்ணுறேன் பண்ணணுன்னு, அதை அவன் ஸ்லோவாக பண்ணுறான், தப்பாக பண்ணுறான், கோபம் வருது. நான் ஒன்று எதிர்பார்க்குறேன், அவன் ஒன்று பண்ணுறான், அந்த ஏமாற்றம் தான் கோபம். எதுக்கு நாம் அவன் மேலே கோவப்படுறதுக்கு? பொண்ணு கொடுத்தோமா, பொண்ணு எடுத்தோமா, வாய்க்க வரப்பு சண்டையா? ஒன்றும் கிடையாது. நான் ஒன்று சொன்னேன், அவனால் அதை செய்ய முடியல. இல்லை என் முதுகுல ஒருத்தன் குத்துறான், ஒரு சப்ளையரு, ஒருத்தன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறான், ஒருத்தனை ஏமாற்றிட்டு போகிறான், கோபம். அந்த கோபத்தை ஆக்கப்பூர்வமாக நான் மாற்றுறேன், வெற்றி. நீ நம்ம போகிற வேகத்துக்கு நம்ம கூட வேலை செய்கிறவங்க வர்றதுக்கு தாமதமாகுது, அதுக்கு என்ன பண்ணுறீங்க? டீமை மாற்றுங்க, வேகமாக வரணும் மாற்றிங்க. அப்படிதான், ஒன்று வேகமாக வரணும் மாற்றிங்க, இல்லை நீங்கள் ஸ்லோவாகிக்கிங்க, அவனை விட்டுட்டு போயிடாதீங்க. இன்ஜின் மட்டும் போய் கம்பார்ட்மெண்ட் இருந்துடக்கூடாது. ஒன்று நீங்கள் ஸ்லோவாங்க, இல்லை டீமுக்கு ஸ்பீடாக மாற்றிக்கிங்க, வேறு ஆளை மாற்றி பழைய ஆளை கழிச்சு விட்டுருங்க, அவ்வளோதான், ஒன்றும் வழி இல்லை.
அதாவது அதான் இப்போ வந்து திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கணும். கள்ளத்தூர் பேசுகிறப்ப சொன்னார், பேசின இவர் நம்ம குமரவேல் பேசினப்போ சொன்னார், நான் வந்து மோட்டிவேஷன் கேட்டால் எல்லாம் அதே சொல்கிறாங்க, அக்கா சொன்னாங்க, இதே ஏன்டா கேட்க 2 வருஷம் விட்டுட்டேன்னு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கணும். அதை தான் நான் ஹேபிட்டுன்றேன். அதை வந்து இப்போ நான் வந்து கெட்டிக்காரனா முட்டாளா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது. அப்போ நான் ஒன்று நினைக்கிறேன், அதை பண்ணி முடிச்சிட்டேன், அப்போ நான் கெட்டிக்காரன்னு வச்சுக்கிறேன். நான் ஒன்று நினைக்கிறேன், பண்ண முடியல, அப்போ என்னால் முடியல, இல்லை நான் வந்து கூட நினச்சிட்டேன்னு நினச்சிக்கிறேன். அப்போ என்னால் நான் என்ன நினைக்கிறேனோ அந்த நினச்ச டயத்தில் என்னால் செயல்படுத்த முடிஞ்சால் நான் வெற்றியாளன். நான் நினச்சதை அந்த நினச்ச எதுக்குள்ள மட்டும் தோல்வியாளன். அப்போ நான் நினைக்கிறத குறைக்கணும், இல்லை செயல்பாட்டை கூட்டணும். அதை தான் அவர் காலையில் ரிவ்யூன்னாரு. நான் காலையில் நான் வந்து 10 வேலை செய்ய நினைக்கிறேன், சாயங்காலம் 4 வேலை தான் செஞ்சுருக்கிறேன், 6 செய்ய முடியல. அப்போ நான் நினைக்கிறத குறைச்சி 4 வேலை தான் நினைக்கணும், இல்லை நான் ஸ்பீடை கூட்டணும். அந்த கேப்பை குறைச்சி கொண்டு வந்து நான் நினைக்கிறதும் செயல்படுறதும் ஒன்றா இருந்தால் நான் வெற்றியாளன். நான் நினச்சது நிறையா, பண்ணது ஒன்றுமே இல்லை, புரிஞ்சுக்க வேண்டியது தான். வணக்கம் சார். இந்த ஸ்டாஃப்ஸ் எப்படி ரீட்டைன் பண்ணுறதுன்னு கேட்டார். மற்ற இடத்துல 15,000 ரூபா கொடுத்தா நீங்கள் 22,000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் இப்போ 22,000 ரூபா கொடுத்துட்ருக்கேன், மற்ற ஆள் 15,000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி சார் ரீட்டைன் பண்ணுறது? அவங்கள விட்டு போகவே மாட்டான். அவன் வேலை செய்கிறான்னு பார்க்கணும். அவன் வேலை செய்ய மாட்டான்னா நீங்கள் கீழே போயிடுவீங்க. சம்பளம் கூட கொடுத்துட்டு அவனை கடைக்கு சொல்லலை, வேலையும் வாங்கலைன்னா நீங்கள் வளர மாட்டீங்க. நான் கூடவும் கொடுக்கணும், கூடையும் வேலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாங்கணும். அதை அவன் ஸ்மார்ட்டாகவும் செய்யணும், அதை நீங்கள் கண்காணிக்கணும். சரி சார், நன்றி சார். சார் வணக்கம். உங்கள் பிஸ்னஸில் உங்கள் நிறுவனத்தில் ஃபாலோ பண்ணுற 10 பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அது என்ன விஷயம்? அதை தான் அவர் கேட்டார். ஆளுக்கு மாறுன்ட்டேன், தொழிலுக்கு ஏற்ற மாதிரி மாறுன்ட்டேன். அடிப்படை வந்து கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமர் அப்ரோச், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிஸ்னஸோட சக்ஸஸ். பெரிய ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை. ஆமாம், அந்த மாதிரி ஒரு காமன் சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். காமன் வந்து சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். சுய ஒழுக்கம். அடுத்ததுன்னு பார்த்தா தன்னம்பிக்கை, திருப்பி பார்த்தா விடாமுயற்சி, திருப்பி போராடும் திறன், திருப்பி டீமை டெவலப் பண்ணும், ஃபினான்ஸ் டிசிப்ளினு, கஸ்டமர் சர்வீஸ் இருந்தால் கஸ்டமரை ஏமாற்றக்கூடாது, கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும், அதை அட்பார் பண்ணணும், அதில் கன்சிஸ்டன்சி கொடுக்கணும். நம்ம நிறுவனம் வளர்ந்தால் தான் நம்மகிட்ட வேலைக்கு இருப்பான். சம்பளம் கூட கொடுத்தா மட்டும் கூட இருக்க மாட்டான். ஒரு அளவு வரைக்கும் தான் காசு கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த உலகமே அங்கீகாரத்துக்கு தான் இயங்குது. அப்போ நம்ம எம்ப்ளாய்க்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நிறுவனத்தை வளர்க்கணும். இதெல்லாம் இருந்தாலே போதுமானது. தேங்க்யூ சார். என் பேர் செல்வகுமார். நான் ஒரு 18 இயர்ஸ் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லாஸ்ட்டு 12 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்னுடைய 59வது வயசில் எடுத்து வைக்கிறேன். பட் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கில் இது பண்ணியிருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது சைக்காலஜிக்கல் கொஸ்டின் தான். பட்டு இன்றைக்கி நான் அடுத்த எக்ஸ்பேன்ஷன் போயிட்டே இருக்கேன். பட் என்னை சுற்றி ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவ்வளோ நாள் வந்து உனக்கு லக்கு நல்லா ஒர்க் பண்ணிச்சு, இனிமேலுக்கு கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிக்க, கொஞ்சம் நிதானமாக செயல்படு, அது எல்லா நாளும் ஒர்க், அதாவது லக்கு ஒரே மாதிரி ஒர்க் பண்ணாது. ஓகே, என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் ட்ரேடிங் தான் சார். ஆக்சுவலி ஹோண்டா டீலராக இருக்கேன். திருச்சி ஜுடியோ லேட்டஸ்ட்டாக நான் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். பெட்டிங்லேண்ட் ஷோரூம் ரன் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து அதான் இப்போ வந்து என்னென்னா 30 வயசு வரைக்கும் எவ்வளோ வேணால் படிக்கலாம். இன்றைக்கி இருக்க அனுபவத்துக்கு சொல்கிறேன், 3 வருஷம் கழிச்சே மாற்றி சொல்லலாம். நான் 18 வயசில் தொழிலுக்கு வந்தேன். இப்போ என்ன கேட்டால் படிக்கிறப்ப நல்லா படிச்சிடணும். 30 வயசு வரைக்கும் நல்லா படிக்கலாம். 30லேருந்து 40க்குள்ளே என்ன தொழில்னு செட் ஆகி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிச்சிடணும். 30 வயசு 32 33க்குள்ளே நான் தொழிலுக்கு வந்தால் எனக்கு கரெக்டான ஏஜ், என்னால் பண்ண முடியும். ஓரளவு படித்த அனுபவம், ஓரளவு வேலை பார்த்த அனுபவம், அதை வச்சு என்னால் செயல்பட முடியும். 40லேருந்து 50 வரைக்கும் சம்பாதிக்கிற வயசு, சம்பாரித்து கொட்டிடணும். அதான் கோல்டன் பீரியடு. அதுக்கப்புறம் வர்றது ரொம்ப கஷ்டம். 50க்கு அப்புறம் நீங்கள் வந்து கோச்சா மாதிரி நிறைய பேர் நீங்கள் வந்து மென்டரிங் பண்ணி அவன் உங்களுக்கு சம்பாரிச்சு தர வச்சிங்கனால் நீங்கள் பெருசாக போகலாம். அதை நீங்கள் உருவாக்கலைனால் போகக்கூடாது. 60க்கு அப்புறம் நம்ம வீட்டிலே இருந்தாலும் நமக்காக பாக்கி எல்லோரும் வேலை செய்யணும், அதை கண்காணிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடச்சிருவோம், மூளை வேகமாக சிந்திக்கும், உடம்பு ஒத்துழைக்காது. இனிமேல் 50க்கு அப்புறம் அவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்த்துட முடியாது. அப்போ வந்து அதுதான் ஃபெயிலியருக்கான காரணம். நான் நிறையா நினச்சா செயல்பட முடியாது. ஒரே தொழில் பண்ணிங்கனால் நீங்கள் செயல்பட்டுலாம், நீங்கள் கோச்சாக இருப்பீங்க, நிறைய பேர் உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுக்கணும். இப்போ முத்துராமன் ஜெயிக்கணும்னா முத்துராமனுக்கு 30 ஜெராக்ஸ் நான் எடுத்துகிட்டா 30 ஜெராக்ஸ் வேலை செய்யுது, அது சம்பாரித்து கொடுக்குது. அவ்வளோ பேரை நான் உண்டாக்கியிருக்கிறேன். என்னை விட்டு போயிட்டாலும் பரவாயில்லன்னு நினச்சா நான் உண்டாக்கியிருக்கிறேன்.
அப்போ அப்படி வந்து நான் வந்து 10 தொழில் அது மாதிரி உண்டாக்கிற முடியாது. ஒன்று ஆட்டோமொபைலு, ஒன்று டெக்ஸ்டைலு, ஒன்று எஃப்எம்ஜிஜி, அதெல்லாம் போனால் ஆயிரும். நீங்கள் எக்ஸ்பான்ஷனு கடன் வாங்காமல் போகிறனால போகலாம். இந்த வயசில் போய் நான் 50 வயசுக்கு அப்புறம் நான் பெரிய ரிஸ்க் எடுத்து நான் ஒரு ஃபேக்ட்ரியே போடுறேன், இவ்வளோ கடன் வாங்குறேன், எனக்கு அனுபவம் மேலே போட்டால் மாட்டிப்போம். தெரிஞ்ச தொழிலே பண்ணலாம், கடனை வாங்காமல் பண்ணால் பண்ணலாம். எக்ஸ்பான்ஷன் போகிறது தப்பு இல்லை, அதை ஸ்ட்ரெச் பண்ணி போகக்கூடாது. ஒரே ஃபீல்டில் போகலாம், பல்வேறு ஃபீல்டு போனால் பார்க்கறது கஷ்டம். ஐயா வணக்கம். சிதம்பரம் சிவராம வீரப்பன். முதல்ல காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு இதன் மூலம் நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குதுன்ற அடிப்படையில் எல்லோரும் ஒரு பலத்த கலகோஷம் கொடுக்கலான்றது என்னுடைய கருத்து. பலமாக கொடுக்கலாம். இன்னைக்கு ஐயா வந்து மிகச்சிறந்த கருத்துக்களை நிறையா சொன்னீங்க. நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, நான் பேசினது தான் சொல்லுவேன்னு. ஆனால் நீங்கள் பேச தான் எங்களுக்கு நல்ல தெளிவே வருது. இன்னும் 2 மீட்டிங் கேட்டாலும் இன்னும் தெளிவு வரும் போல் தெரியுது. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, நீங்கள் இப்போ இடையில ஒரு அருமையான கருத்து சொன்னீங்க. கடன் வாங்கி பொருளை கேஷுக்கு விற்றா மிகச்சிறந்த புத்திசாலி அப்படின்னு. அந்த இடத்துல என்ன போல் இளைஞர்களால் இருக்க முடியல. கேஷை கொடுத்து வாங்குகிறோம், கேஷுக்கு விற்கிறோம், கேஷுக்கு வாங்குகிறோம், கேஷுக்கு விற்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்கு. கடையில் உள்ள சம்பளக்காரங்களுக்கு சம்பளம் போடுறோம். நம்மளால் மிச்சம்ன்றது பிடிக்கிறதோ இருப்பு கட்டவோ எதுவுமே முடியல. சம்பளம் மாதிரி எடுத்துக்கங்கன்னு உங்களை மாதிரி நிபுணர்கள் சொல்கிறாங்க, ஆனால் சம்பளம் மாதிரி எடுக்க முடியல. குடும்பத்துக்குன்னு ஒரு மினிமமான தொகை தான் செலவு பண்ணுறோம். இந்த ஒரு பணத்தை சர்ப்ளஸ் அமௌண்ட்டுன்றத எப்படி சேமிக்க முடியும்? நீங்கள் ஏதாவது அதுக்கு ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்துறீங்களா? அது வந்து நீங்கள் தான் யோசிக்கணும். அதான் உங்களை பற்றி யோசிச்சா பிரச்சனை தீர்ந்துடும். இப்போ நான் எனக்கு வந்து சம்பளம் மாதம் 20 லட்ச ரூபா போட்டு எடுத்துக்கிறேன் என் கம்பெனியில். அதை மீறி தான் கடை லாபம் சம்பாதிக்கணும். இல்லை, அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சாலும் மறுபடியும் வியாபாரி கொடுக்கணும்னு உள்ளேயே போட்டுடுறோம். அது வரக்கூடாது. அதில் எப்படி ஒரு அதாவது தொழிலிருந்து பணம் பர்சனலாக வீடு வாங்குறக்கோ கார் வாங்குறக்கோ போகக்கூடாது. தொழில் பணம் சம்பாரித்த ப்ராஃபிட் தொழிலே 90% இன்வெஸ்ட் பண்ணால் அந்த தொழில் ஜெயிக்கும். தொழிலில் சம்பாரித்த பணத்தை எடுத்து இடம் வாங்கிறது, இல்லை தொழில் பேரில் கடனை வாங்கி இடம் வாங்கிறது, அதை பண்ணுற இதை பண்ணுறதா மாட்டிக்கும். அப்போ தொழில் அந்தந்த தொழிலில் சம்பாரித்த பணத்தை 90% ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். பூரா பேரும் ஜெயிச்சுட்டா 100 வருஷம் 130 வருஷம். யூரோப்பில் இருக்க கம்பெனி பூரா அப்படி தான், உலகம் பூரா பரவிட்டான். 5 கான்டினென்ட்டு 170 கண்ட்ரிலாம் விற்கிறான். அவன் பண்ணதெல்லாம் ஒரே ஃபார்முலா, சம்பாரித்த ப்ராஃபிட்டை 90% ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அந்த பிஸ்னஸ், 10% அவன் தேவைக்கு எடுக்கணும். அவனும் சௌரியமாக இருக்கணும், தொழிலும் நல்லா இருக்கணும். தொழில் அழித்து நம்ம பெருசாக வந்துடக்கூடாது, தொழில் பெருசாகி நம்ம கேவலமாகவும் போயிடக்கூடாது. ரெண்டுமே முக்கியம். ரொம்ப நன்றி. அங்கே சார் வணக்கம். பவுடர் கோட்டிங் இண்டஸ்ட்ரி மதுரை. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். இப்போ பவுடர் கோட்டிங் இண்டஸ்ட்ரி நம்ம ஆரம்பிக்கும் போது 2005 3வது பிளேயர் ஆரம்பித்தோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 90-100 பேர் இருக்காங்க மதுரையில். பட் அதுக்கான ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா எப்படியும் ஒரு 3 to 4 கோடி ரூபா வேணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியில் கடன் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% வட்டி கட்டினது தான் மிச்சமாக இருக்குது. க்ரோத்துன்றது இல்லை. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடி பண்ணி ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அந்த இண்டஸ்ட்ரியை நடத்துறது எப்படி? அதுக்கேற்ற ப்ராஃபிட் நம்ம தான் வைக்கணும். கடன் வாங்கணும், வட்டிக்கு மேலே வர்றதான் லாபம். வட்டிக்கு மேலே வர்றதான் லாபம். வட்டியை கட்டிட்டு அதுக்கு மேலே வர்றதான் லாபம். அப்போ லாபத்தை கூட்டணும். லாபம் கம்மியாக வச்சிருக்கேன்னு அர்த்தம். லாபத்தை கூட்டினால் கிளைண்ட் போயிடக்கூடாது, சர்வீஸ் இருக்கணும், இல்லை ப்ராடக்டில் குவாலிட்டி இருக்கணும். அதெல்லாம் நம்ம தான் பண்ணிக்கணும். அந்த வட்டியை மீறி டியூ கட்டுற அளவுக்கு ப்ராஃபிட்டை வச்சு அந்த ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற அளவுக்கு குவாலிட்டியை கொடுத்து கிளைண்ட்டை தன்னை கட்டிக்கணும். அவ்வளோதான். கஸ்டமர் ரேட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ப்ராஃபிட் நமக்கு கூட கிடைக்கும். டேர்ன் ஓவர் கூட பண்ணணும்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வட்டியை கட்ட வேண்டியது தானே? இல்லை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 3 to 4 crores இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி வட்டியை கட்டி அதுக்கு மேலே ஜெயிக்கணுன்றேன். சார் வணக்கம் சார். நான் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு வரேன். என் கூட வேலை பார்த்த ஆள் தான். நான் ஒரு 15 பேர் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. 10 பேர் என் கூட வேலை பார்த்தாள். அவன் 300 சம்பளத்துலேருந்து வேலை பார்த்தப்ப என் கூட தெரியும். நானும் அவன் கூட வேலை பார்த்துருக்கேன். என் கூட வேலை பார்த்த ஸ்டாஃபை என்கிட்ட வச்சுருக்கேன். 5 பேரில் 10 பேர் வச்சுருக்கேன். 10 பேரை நான் வளர்றது போராமல் போடுறாங்க. அதே இப்போ நம்ம கூட வேலை பார்த்தா இவன் பெரிய ஆள் ஆகிட்டான், நம்ம எப்படி இருக்குமே, அவங்க கூட என்ன நீங்கள் இருக்கீங்க? இல்லை அது அவனுக்கு அவன் நம்ம கூட கஷ்டப்பட்டவன், வேலை பார்த்தவன், நம்மகிட்ட அவன் திருட மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், நம்பிக்கையான நம்ம சேர்த்து வச்சுருக்கோம்.
நம்ம வளர்றது அவனுக்கு பிடிக்கல. அவனை வச்சது உங்க தப்பு. இல்லை அது சொல்றீங்க. அவனே வச்சிருக்கீங்க. எங்க ஒய்ஃபு சொல்லிட்டாங்க முன்னாடியே, வந்து உங்க கூட வேலை பார்த்தவரை வச்சு உங்களை மதிக்க மாட்டான், நீங்க வச்சுக்கலாம். உங்களோட பொறாம நீங்க பக்கத்தில் வச்சுக்க கூடாது, அனுப்பிச்சிடணும், அவ்வளோதான். அது இன்னும் 10 பேரையும் பாட்ட முடியாதுல்ல சார். அப்போ நீங்க உங்களை நம்பல, நீங்க அவனை நம்புறீங்க. அப்போ வச்சுக்கங்க, அவன் சொல்றதை கேட்டுங்க. இல்லை எனக்கு தெரியாத அனுபவம் இல்லாத நான் வச்சிருக்கேன். எனக்கு பழக்கம் இல்லாத அவன் நம்மளை மதிக்கிறான், ஓனர்னு நம்ம சொல்ற பேச்சை கேட்கறான். என் கூட வேலை பார்த்தாவே நம்ம சொல்ற பட்ச வேணா ஆளு நம்ம அவன் என்ன சொல்ற மாதிரி கேட்க நினைக்கிறான். இல்லை அவனை அனுப்பிச்சாதான் நீங்க வளரல, இல்லாட்டி வளர முடியாது. ரைட் ரைட் ரைட். அவனை அனுப்பணும். ஓகே சார், தேங்க்யூ சார். பிடிச்சலாம். இனிய நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக எழுச்சியாக நமக்கு வழங்கிய லக்ஷ்மி செராமிக்ஸ் நிர்வாக இயக்குனர் அவருக்கு பலமான கரகோஷத்துடன் நன்றி. அவர்களுக்கான நினைவு பரிசினை வழங்கி தரும்படி புதுக்கோட்டை முத்து மீனாட்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நிறுவனர் திரு டாக்டர் பெரியசாமி சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதோடு சேர்ந்து மினிஸ்டர் வைட் டீம் அங்கத்தினர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன்.